ஏதாவது இந்த பூமியில நம்ம செய்யணும். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை நான் ஏசப்பாக்காக ஏதாவது செய்யணும்? நீங்க ஏசப்பாக்காக நீங்க ஏதாவது செய்யாம போனீங்கன்னா, நீங்க பரலோகத்துல போய் நிற்கும் பொழுது ஏசப்பா சொல்றார், உங்களை பார்த்து நான் வெட்கப்படுவேன் அப்படின்றார். நம்மளை பார்த்து என்ன பண்ணுவாரா? வெட்கப்படுவார். அப்போ இந்த பூமியில நம்ம வாழ்றோம், நம்ம பல இடத்துல வேலை செய்யறோம், நம்ம பல இடத்துல படிக்கிறோம். ஆனா ஏசப்பாக்காக நான் ஏதாவது ஒண்ணு நான் செய்யணும் என்கிற ஒரு வைராக்கியம், ஒரு வாஞ்சை இருந்தால் இந்த செய்தி முழுவதும் ஆண்டவர் உங்களோடு இடைப்படுவார். ஹல்லேலூயா. இப்போ நீங்க கேட்கலாம், பாஸ்டர் நான் பல பிரச்சனையில இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறேன், ஏசப்பாக்காக செய்யறதுக்கு நிறைய பேர் ஆண்டவர் பூமியில வச்சிருக்கிற, அவங்க செய்யட்டும், நான் என் பிரச்சனையை தீர்க்கிறதே ஒரு பெரிய சவாலா இருக்கு, நான் எப்படி அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? நீங்க அவருடைய பாரத்தை சுமந்தா அவர் உங்க பாரத்தை சுமந்து தீர்ப்பார். ஹல்லேலூயா. இதுதான் ரகசியம், இதுதான் சீக்ரெட். நம்ம அவருக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் என்ற ஒரு ஆசையோடு நம்ம அவருக்கு பாரத்தை நம்ம சுமந்தால் அவர் நம்ம பாரத்தை அவர் சுமப்பார். நம்ம தேவைகள் அற்புதமா சந்திக்கப்படும். நம்ம ஜெபிக்காம இருந்தா கூட சில விஷயங்கள் நடக்கும் நம்ம தேவைகள் விஷயத்துல. ஹல்லேலூயா. இதை நான் அனுபவிச்சிருக்கேன். ஆமென் சொல்லுங்க. சில விஷயத்துக்கு நம்ம ப்ரேயர் பண்ணவே மறந்துடுவோம், ஆனா அது ஏற்ற வேலையில நம்ம கையில நமக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா நம்ம அவர் பாரத்தை சுமக்கும் பொழுது நம்ம விஷயத்துல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருப்பார். ஹல்லேலூயா. சோ எனவே இன்னைக்கு நான் ஆண்டவருக்காக ஏதாவது ஒண்ணு நான் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு விருப்பத்தோடு இந்த வார்த்தையை நீங்க கேளுங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுவார். 1 சாமுவேலின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் 14:6 14:6 யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்துக்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார், அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை. ஹல்லேலூயா. அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க ஆண்டவருக்கு தடை இல்லை. ஆங்கில மொழிபெயர்ப்பிலே லிவிங் பைபிள் என்ற டிரான்ஸ்லேஷன்ல எப்படி போட்டிருக்குன்னா, the Lord will do miracle என்று போடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ரட்சிக்க தடையில்லை என்ற அந்த வார்த்தை ஆங்கில மொழிபெயர்ப்புல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்வார்? ஒரு அற்புதத்தை. யாருக்கு செய்தார்? யோனத்தானுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இந்த சம்பவத்தை நீங்க படிக்கும் பொழுது இங்க ஒரு அற்புதம் நடக்கு. இங்க என்ன நடக்கு? எனக்கு அற்புதம் வேணும்னு சொல்றவங்க ஒரு வலதுக்கை தூக்கி காமிங்க பார்ப்போம். யாருக்கெல்லாம்? உங்களுக்கு அற்புதமே வேண்டாமா? அற்புதம் வேணும்னு கொஞ்சம் ஆண்டவர் பார்க்கட்டு. ஏன் அம்மா அற்புதத்திலேயும் கஞ்சத்தனமா, எனக்கு அற்புதம் வேணும் அப்படின்னு சொல்றவங்க. இங்க யோனத்தான் அப்படின்ற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில மட்டுமில்ல, அவன் மூலமாய் ஒரு குறிப்பிட்ட ஜனத்திற்கு, இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஒரு அற்புதம் நடக்கு. என்ன நடக்குதுங்க? ஒரு மிராக்கிள் நடக்கு. கொஞ்சம் பேரை கொண்டோ அநேக பேரை கொண்டோ கர்த்தர் ஒரு அற்புதத்தை அங்க செய்யறத நம்ம பார்க்கிறோம். அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு விளக்கி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த அற்புதம் ஏன் நடந்து அப்படின்னா, யோனத்தான் கர்த்தருக்கா ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு தாகத்தோடு அவன் இருந்தான். ஹல்லேலூயா. ஏசப்பாக்காக, என்னை அழைத்த தெய்வத்துக்காக
இந்த தேசம் இப்படி இருக்கக்கூடாது, கர்த்தருக்கா ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படிங்கிற ஒரு பாரத்தோடு அவன் செயல்பட்டதுனால அவன் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தார். இஸ்ரவேல் ஜனத்தினுடைய வாழ்க்கையில ஒரு மிரக்கலை செய்தார். நான் சொன்னேன், நம்ம அவர் பாரத்தை சுமந்தால் அவர் நம்ம பாரத்தை சுமப்பார். நம்ம வாழ்வில் ஒரு அற்புதத்தை அவர் செய்வார். ஹல்லேலூயா. இந்த வாரத்துல இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு அற்புதம் வேணும் அப்படின்னா, இந்த நாட்கள்ல உங்களுக்கு ஒரு அற்புதம் வேணும் அப்படின்னா, நீங்க இங்க ஜெபம் பண்ணணும். ஏசப்பா, நான் உமக்காக என்ன செய்யணும் எனக்கு நீர் சொல்லித்தாரு. எனக்கு ஞானம் குறைவுதான், எனக்கு அனுபவம் குறைவுதான், இந்த வேத அறிவு எனக்கு குறைவுதான். ஆனா நீர் என்ன கொண்டு ஏதாவது செய்ய முடிஞ்சா நீ செய்ய வேண்டும் என்ற அர்ப்பணத்தோடு இந்த இடத்துல இருந்து நீங்க போனீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. உங்கள் அர்ப்பணத்திலே ஒரு அற்புதம் நடக்கும். நிறைய நேரங்கள் நம்ம அற்புதம் செய்யும்னு நம்ம காரியத்தை நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோமே தவிர ஆண்டவருடைய விஷயத்துல நமக்கு எந்த பாரமும் இருக்கிறது இல்லை, எந்த கரிசனும் நமக்கு இருக்கிறது இல்லை. நமக்கு முடிவு தேவையெல்லாம் நம்ம காரியம் நடக்கணும், என் பாக்கெட்டு நிறையணும். இப்படி சில கிறிஸ்தவர்கள் சுயநலமா இருக்கிறதுனால தான் உங்க வாழ்க்கையும் வீணா போகுது. தேசத்திலே உங்களை கொண்டு ஆண்டவர் ஒன்றும் செய்ய முடியாம கடைசி வரைக்கும் இழுத்து 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 மூக்குல பஞ்சு வைக்கிற நேரத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. ஆண்டவருக்காக என்ன செஞ்சீங்க? 80 வயசு பல்லு உளுந்த பிறகு ஆண்டவருக்காக என்ன செஞ்சீங்க? ஒன்னும் செய்யல, ஒன்னும் செய்யல. உங்களை ரட்சித்தது வேஸ்ட், உங்களை அபிஷேகம் பண்ணது வேஸ்ட். எல்லா சண்டையும் வந்து ஆராதிச்சு ஆவியில நிரம்பி ஆண்டவரை துதிச்சு எல்லாம் வேஸ்டா போயிருது. பரலோகத்துல போய் கையை கட்டிட்டு இதுக்கு எனக்கா என்ன செஞ்ச அப்படின்னு பிதா கேட்கும் பொழுது இயேசுவும் தலை குனிவாராம், வெக்கப்படுவாராம், நம்மவும் வெக்கப்படுவோமா? இந்த தேவையா இது? ஹல்லேலூயா. பரலோகத்துல போய் நிற்கும் பொழுது நம்ம பார்த்த உடனே ஏசப்பா ஒரு சிரிப்பாரு பாருங்க, அதுக்கு வாழணுங்க. ஹல்லேலூயா. நான் சொல்லது புரியுதா? எத்தனை பேருக்கு உள்ள போகுது? ஹல்லேலூயா. நம்மளை பார்த்து ஒரு சிரிப்பாரு பாருங்க, அதுக்காக வாழலாம், உயிரே கொடுக்கலாம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு நம்ம வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல, நம்ம தொழில் பண்ற இடத்துல, நம்ம பிசினஸ் பண்ற இடத்துல, மாடு மேய்க்கிற இடத்துல கூட கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு பாரம் நமக்கு வந்தா நான் சொல்லுவேன், உங்க வாழ்க்கையெல்லாம் அற்புதமா மாறுங்க. ஹல்லேலூயா. உங்களை கொண்டு ஆண்டவர் பயன்படுத்த ஏன் முடியாது? அவரால் அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் he will do a miracle. அவர் ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணுங்க. நிறைய பேருக்குள்ள சில கிருபைகள் இருக்கு, சில திறமைகள், தாளந்துகளுக்கு நீங்க எல்லாம் புதைச்சி வச்சுட்டு நீங்க ஒரு கிறிஸ்தவனை நீங்களே உங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டும். கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அப்படின்னா நமக்கு ஒரு ஆத்தும பாரம் வேணும். நம்ம ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், ஏதாவது ஒரு வகையில் நான் முயற்சி பண்ணி கர்த்தருக்காக ஏதாவது நான் செய்யணும் என்கிற ஒரு பாரம் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. என்னுடைய 20 வயதுல நான் இயேசுவை சொந்த ரட்சகரை நான் ஏற்றுக்கொண்டேன். இன்னும் 19 வயது முடிகிற அந்த டைம்ல என் வாலிப நாட்கள் ஆண்டவருக்கு நான் கொடுத்தேன். ஆமென். ஹல்லேலூயா. சின்ன வயதிலேயே வேதாகம கல்லூரியில போய் நான் படித்தேன். அங்க சாப்பாடு சரி இருக்காது, உலகத்தை என்ஜாய் பண்ண வேண்டிய வயசு, ஊர் சுத்துற வயசு, ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமா இருக்க வேண்டிய வயது. ஒரு பொட்டல் காடுல போய் சாப்பாடு இல்லாம, சரியா ட்ரெஸ் கூட இல்லாம, எதுக்காகனா அவர் என்ன அழைச்சார். ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் என்கிற ஒரு பாரம், ஒரு தாகம், அவ்வளவுதான். என்ன செய்ய போறோம், என்ன பண்ண போறோம் ஒன்னும் தெரியாது. ஆனா கர்த்தருக்காக ஏதாவது ஒண்ணு செய்யணும். என் வாழ்க்கையில கர்த்தர் செய்த அற்புதத்திற்கு அளவே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தூங்குறவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னாச்சு? ஆனா உண்மையில அல்லேலூயா சொன்னவங்க தான் முழிச்சிருக்கிறீங்க. தூங்குறவங்களுக்கு தூக்கம் வருதுன்னா தயவு செய்து எழும்புருங்க. எழும்பி போய் அந்த பின்னாடி தண்ணி இருக்கு,
நல்ல முகத்தை கழுவிருங்க. பிசாசு வசனம் கேட்க உங்களை விட மாட்டான். பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, கையை பிடிங்க பக்கத்தில் உள்ளவங்க. பிசாசு இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கான். நீங்க நினைக்கிறீங்க, இங்க இல்ல நினைக்கிறீங்களோ? பிசாசு இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கான், உங்களை தூங்க வைப்பான். தயவு செஞ்சு தூங்கிடாதீங்க. அந்த மனுஷன் பாடுபட்டு பிரசங்கம். சரி, ஹல்லேலூயா. இந்த பிரசங்கத்தை ஆண்டவர் என்ன தூங்காம என்ன பிரசங்கத்தை தந்தா, நீங்க தூங்கிட்டு இருக்கீங்களோ பக்கத்துல வந்து எழுப்பி விட்டுருவேன். ஆமென். கர்த்தருக்கு கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். நான் இந்த ஜெபத்தோடு இந்த செய்தியை பேசுறேன். உங்க வாழ்க்கையில சில அற்புதங்கள் நடக்கட்டும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில சில மிராக்கிள்ஸ் நடக்கட்டும். ஒன்னும் உங்களுக்கு முடியாட்டா, ஒண்ணுமே எனக்கு முடியாதுன்னா, தேசத்துக்காக ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் இல்ல 1 மணி நேரம் நான் ஜெபிப்பேன்னா அது ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. எனக்கு போய் பிரசங்கம் பண்ண முடியாது, எனக்கு சாட்சி சொல்ல முடியாது, எனக்கு டிராக்ஸ் கொடுக்க முடியாது, எனக்கு சுவிசேஷம் சொல்ல முடியாது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, பைபிள்ல இருந்து ஏதாவது கேள்வி கேட்ட ஒன்றும் தெரியாது. உங்களுக்கு ஒண்ணுமே முடியாதுன்னா ஒரு 1/2 மணி நேரம் தேசத்துக்காக நான் தினமும் ஜெபம் பண்ணுவேன்னு ஒப்பு கொடுங்க. இந்த செய்தி கேட்கும் போதே ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. யாருக்காக? நம்ம அந்த டைம்ல வேற எதுக்காக ஜெபம் பண்ணக்கூடாது. தேசத்துக்காக, இந்தியா தேசத்துக்காக நான் டெய்லி 1/2 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணுவேன். இந்தியா தேசத்தின் மேப் எங்கேயாவது கிடைச்சு நான் வாங்கி வச்சு அதுல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்காக எந்தாவது நான் செய்யணும். நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண ஆண்டவர் அதுக்கு இதை செய் உங்ககிட்ட பேசுவார். அப்ப நீங்க அதை செய்து பாருங்க, உங்க வாழ்க்கையில அற்புதம் கண்டிப்பா நடக்கும். ஹல்லேலூயா. இங்கே யோனத்தான் என்ற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அற்புதம் நடந்தது, ஒரு மிராக்கிள் நடந்தது. கர்த்தருக்காக அவன் ஒரு காரியத்தை செய்ய அவன் முயற்சி பண்ணி அவன் ஒரு காரியத்துல இறங்குறான் பாருங்க. ஆண்டவர் அவன் பக்கத்துல நின்று ஒரு பெரிய ஒரு விடுதலையை கர்த்தர் அந்த காரியத்துல செய்ததை நம்ம அந்த அதிகாரத்துல படிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு ஆண்டவருக்காக ஒரு ஆண்டவருடைய கரத்துல ஒரு வல்லமையான ஆயுதமாக நீங்க பயன்பட வேண்டும் என்றால் ஒரு 3 காரியத்தை இன்னைக்கு உங்களோட முன்னாடி நான் வைத்த கர்த்தர் என்னை சில வாரங்களாய் தியானிக்க வைத்த சில 3 காரியத்தை உங்க முன்னாடி வைத்து நான் சீக்கிரமாய் முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இந்த செய்தி ரொம்ப பெரிய செய்தி. ஐயோ, நிறைய பேருக்கு நெஞ்சே அடைச்ச மாதிரி இருக்குமே. இப்போ ரொம்ப பெரிய செய்தி. இதை பேசணும்னா இந்த செய்தி ஃபுல்லா பேசி முடிக்கணும்னா குறைஞ்சது 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் மேல வேணும். ஆனா என்னால் முயன்ற வரைக்கும் இந்த செய்தியை நான் குறைத்து சோதரம் நான் உங்களுக்கு இந்த செய்தியை நான் தர விரும்புகிறேன். ஹல்லேலூயா. எதிர்காலத்தில் இந்த செய்தி ஒரு பெரிய செய்தியாக இதை எடுக்கணும் எனக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது. ஆனால் முடிந்த வரைக்கும் இதை நான் குறுக்கி சுருக்கி, அதனால நீங்க தயவு செய்து தூங்கிடாதீங்க, அங்கெங்கேயும் பார்த்துடாதீங்க, பேசிட்டு இருக்காதீங்க. ஒரு வார்த்தை கூட மிஸ் பண்ணாம நீங்க கேட்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதனாலதான் இந்த காரியத்தை சொன்னேன். இந்த கர்த்தருடைய கரத்துல ஒரு வல்லமையான ஒரு ஆயுதமா நாம் பயன்படணும் அப்படின்னா ஒரு 3 விஷயம் இந்த ரகசியம் இந்த செய்திக்குள் அடங்கி இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அருமையான தெய்வ பிள்ளைகள், இந்த வார்த்தை நீங்க கவனிக்கும்படி அன்பாக கேட்கிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் அதுக்கு முந்தின அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல். சவுல் தன்னோடு இருக்கிற ஜனத்தை தொகை பார்க்கிற போது 600 பேர் இருந்தாங்க. இப்ப கவனிங்க, இந்த வசனத்தை நிறைய பேருக்கு இந்த செய்தி இந்த பகுதி ஒருவேளை தெரியாம இருக்கலாம், நிறைய பேருக்கு இது தெரியாம இருக்கலாம். கேளுங்க. சாமுவேல் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்றார். அபிஷேகம் பண்ணிட்டு அவர்கிட்ட சொல்றாரு, சவுலே, நான் உன்கிட்ட வருவேன், 7 நாள் கழிச்சு நான் உங்ககிட்ட வருவேன், அது வரைக்கும் நீ காத்திருக்கணும். நான் வந்து சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் நான் செலுத்துவேன் அப்படின்னு சாமுவேல் சவுல்கிட்ட சொன்னார். 1 சாமுவேல் 10:8 நீங்க அதை வாசிக்கலாம், எழுதி வைத்துக்கணும். அதனால எத்தனை நாள் வெயிட் பண்ணணும்
சொல்லுங்க. 7 நாள் நீ வெயிட் பண்ணணும் எனக்காக அப்படின்னு சாமுவேல் வந்து சவுல்கிட்ட சொன்னார். ஆனா சவுல் என்ன நடந்தது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க வாசிக்க வேண்டாம், நீங்க அதை கவனித்தீங்க அப்படிங்கன்னா, இஸ்ரவேல் ராணுவத்துல 3000 பேர் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சவுலோட 2000 பேர், யோனத்தானோட 1000 பேர், இப்படி 3000 பேர் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 3000 பேர் தான் இந்த ஆர்மியில இருக்கிறாங்க. ஆனா எதிரி நாட்டில் இருக்கிற பெலிஸ்திய நாட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க கவனிக்கிறீங்களா? இஸ்ரவேல்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க? சத்தமா 3000 பேர். இப்போ எதிரியில ஒரு நாடு யுத்தத்துக்கு வந்து நிக்குது. யுத்தம் பண்றதுக்கு அவங்க கூடிட்டாங்க. யுத்தம் பண்றதுக்கு கேம்ப் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க, பிளான் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்காங்க எப்படி யுத்தம் பண்ணலான்னு. எதிரி நாடு பெலிஸ்திய நாடு யுத்தம் பண்றதுக்கு உட்கார்ந்து இருக்கு. அவங்கிட்ட எவ்வளவு ரதம் இருக்கு தெரியுமா? ஆமா, 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் வாசிங்க. 30,000 ரதம், 6,000 குதிரை, கடற்கரை மணலத்தனையான போர் வீரர்களோட வந்து உட்கார்ந்து இருக்கிறான். இங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க சொல்லுங்க? 3000 பேர் தான் இருக்கிறாங்க. ஆப்போசிட்ல எண்ண முடியாது, கடற்கரை மணலை போல வந்து உட்கார்ந்து இருக்கிறான். ரதம் மட்டுமே 3000, ரதம் மட்டுமே அவன்கிட்ட 3000 இருக்கு. சாரி, 30,000 ரதம். ஒரு ரதத்துக்கு 2 குதிரை வச்சு 30,000 ரத வீரர்கள் இருக்கிறாங்க. இப்போ சவுலுக்கு ஒரு பயம் வருகிறது, என்ன செய்ய போறோம், என்ன செய்ய போறோம்? இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சவுலோடு இருந்த அந்த 3000 பேர் இருக்கிறாங்க பாருங்க, 3000 பேருக்கும் இந்த நியூஸ் கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்ட அவன் எல்லாம் பதறி பயந்து அவன் கெபிக்குள்ள போய், பொதருக்குள்ள போய், கண்மொழிக்கு அடியில போய் எல்லாம் போய் ஒளிஞ்சுக்கிட்டான். ஒருத்தனும் வரல யுத்தத்துக்கு. நீங்க எல்லாம் போவீங்களா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. எதிரி நாட்டில் 30 எண்ண முடியாத அளவுக்கு போர் வீரர்கள், எங்க வெறும் 3000 பேர் தான் இருக்கிறான். இந்த யுத்தத்துக்கு போகணும்னா எல்லாம் பயந்து, எல்லாம் கண்மலைக்குள்ள போய், அந்த வசனங்கள்ல நம்ம கீழே வாசிக்கிறோம். கண்மலையில போய் இந்த எலி குழி தோண்டி உள்ள போய் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அவ்வளவு பேரும் பயந்து பதறி போய் உட்கார்ந்து இருக்கிறான். சவுல் 7 நாள் காத்து வெயிட் பண்ணி பார்க்கிறான், சாமுவேல் வந்துருவாரு. ஏன்னா பலி செலுத்தின பிறகு நம்ம யுத்தம் பண்ணா கண்டிப்பா நம்ம ஜெயம் எடுத்துருவோம்னு சவுலுக்கு தெரியும். அல்லேலூயா. சவுல் வந்து சாமுவேல் வந்து பலி செலுத்தினதுக்கு பிறகு நம்ம கண்டிப்பா என்ன பண்ணுவோம், ஜெயம் எடுத்துருவோம்னு கண்டிப்பா சவுலுக்கு தெரியும். அதனால அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அவன் வெயிட் பண்ணி பார்க்கிறான். 7 நாள் வெயிட் பண்ணி பார்க்கிறான். 7 நாள் வெயிட் பண்ணிட்டு சாமுவேல் வரவே இல்லை. அவன் என்ன பண்ணானா, சர்வாங்க தகன பலியை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலியை செலுத்தி முடிக்கும் பொழுது சாமுவேல் வந்துட்டாரு. ஹல்லேலூயா. அவர் பிடிச்சி இவனை பயங்கரமா திட்டுறாரு. ஒரு ராஜ்யம் நிக்காது, நீ கர்த்தருக்கு கீழ்ப்படியாம போன, உன்னை விட ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மனிதனை ஆண்டவர் அவருடைய இருதயத்துல வச்சிருக்கிறார், அவனதான் ராஜாவாக்க போறாரு, அப்படி இப்படின்னு பயங்கரமா சத்தம் போடுறாரு. ஹல்லேலூயா. இப்போ ஒரு கேள்வி, எதனால ஆண்டவர் இப்படி இந்த சின்ன தப்புக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தார் அப்படின்னு நமக்கு தோணும். ஹல்லேலூயா. சவுல் வந்து பண்ணது சின்ன தப்பு மாதிரி நமக்கு தெரியும். ஆனா இந்த 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் நீ வீட்டுல போய் படிச்சு பாருங்க. சவுல் எவ்வளவு அசால்ட்டா இருந்தாரு, எவ்வளவு கவனக்குறைவா இருந்தாரு. தான் ஒரு ராஜா என்கிற அந்த ஒரு கரிசனை இல்லாத ஒரு பொறுப்பற்ற நிலையில் அவர் இருந்தாருன்னு அந்த அதிகாரத்துல நம்ம வாசிக்க முடியும். ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத ஒரு மனுஷனா, நான் ஒரு ராஜாவா இருக்கிறேன், அப்ப நம்ம எவ்வளவு கவனமா இருக்கணும் என்கிற அந்த கவனம் இல்லாததுனால அவனுடைய ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போனான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க தேவ பிள்ளைகளா இருக்கிறோம், நிறைய நம்ம கிறிஸ்தவங்கன்னு சொல்றோம், நான் பெந்தகோஸ்த கோயில ஆராதிக்கன்னு சொல்றோம். ஆனா நமக்குள்ள நிறைய பேருக்குள்ள இந்த கவனக்குறைவு இருக்கு. நம்ம மேல ஒரு பொறுப்பு இருக்கு, நம்ம மேல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆனா நம்ம கவனமற்று இருக்கிறது தான் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்கு மிகப்பெரிய குறைவு. ஹல்லேலூயா. ஏன் நீங்க ஆத்தும ஆதாயம் செய்யண்டாங்க, நீங்க இன்னொருத்தருக்கு ஆண்டவரை பத்தி சொல்லண்டா, நீங்க
நீங்க அட்லீஸ்ட் அந்த பாரமாவது உங்களுக்கு இருக்கட்டும் நான் சொல்றேன். அது உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. அந்த பாரமாவது அட்லீஸ்ட் நமக்கு இருக்கணும். இந்த ஜனம் அழிய ஒரு ஆத்துமாவை பார்க்கும் பொழுது ஒருத்தன் குடிச்சிட்டு போறானா அதை பார்க்கும் ஆண்டவரே அவன் ரட்சிக்கப்படணுமேங்கிற எண்ணமாவது நமக்கு வரணும். முதல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே அதுதான். ஆத்தும ஆதாயத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? ஒரு பாரம் நமக்கு வரணும் இருதயத்துல. ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக ஏதாவது நான் செய்ய மாட்டேன்னா, இந்த இவ்வளவு வருஷம் என் வாழ்க்கையில வீணடிச்சிட்டு இருக்கேன்னு 80 வயசு 90 வயசு ஆன பிறகுதான் நம்ம திரும்பி, அன்னைக்கு தான் எல்லாருக்கும் ஆத்ம பாரம் வரும். இப்போ உள்ள கிறிஸ்தவர்களுக்கு பல்லு விழுந்த பிறகுதான் சுவிசேஷம் சொல்ல போவாங்க. உள்ள நாள் எல்லாம் வீணடிச்சு சொல்லுவாம ஆடுனா ஆடாத ஆட்டம் என்ன, இந்த மாதிரி எல்லா ஆட்டமும் ஆடிட்டு கடைசியில் இவங்களுக்கு ஆத்ம பாரம் வந்துடும். தேசத்துல இருக்க தேசத்துக்காக ஜெபிக்க நமக்கு முடியணும். ஹல்லேலூயா. ஆமா, அடுத்தவங்களுக்காக ஜெபிக்க நமக்கு ஒரு மனம் வரணும். ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணுங்கிற மனம் வரணும். காரணம், நம்ம மேல அந்த பொறுப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க அதை செய்யாட்ட ஆண்டவர் உங்ககிட்ட கேட்பார். ஹல்லேலூயா. சவுல் கிட்ட இருந்த ஒரு மிகப்பெரிய மடத்தனம் என்னன்னா, தான் ஒரு ராஜா என்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத ஒரு மனுஷனா, ஒரு பொறுப்பற்ற பொறுப்புணர்வற்ற ஒரு மனுஷனா இருந்தான். ஹல்லேலூயா. அதனால தான் வேதம் கர்த்தர் சொல்கிறார், அவன் பார்த்தார், கொஞ்ச நாள் பார்த்தார், ஒரு வருஷத்திலே கர்த்தருக்கு தெரிஞ்சு போச்சு இவன் எல்லாம் செட் ஆக மாட்டான். எப்படியாவது செட் ஆகி கொண்டு வந்துடலாம் தான் பார்த்தார், இவன் செட் ஆக மாட்டான் ஆண்டுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆண்டவர் சொல்லிட்டார், உன்னை விட இன்னொருத்தன் இருக்கான், அவனை நான் செலக்ட் பண்ணிட்டேன். நீங்க இல்லைன்னா வேற ஆள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா ஆண்டவருக்கு? ஹல்லேலூயா. அதனாலதான் ஏசாயா சொன்னார், என்னை அனுப்பும் ஆண்டவரே, என்னை அனுப்பும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அப்போ கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற இந்த ராஜ்யத்தை நம்மகிட்ட தந்திருக்கிறாரு. இந்த இஸ்ரவேல் ராஜ்யம் எவ்வளவு சின்ன ராஜ்யமா இருக்கு. இந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணதுன்னா, இந்த கானான் தேசம் முழுவதும் நான் உனக்கு தருவேன், நீ எங்கெல்லாம் கால் வைக்கிறியோ அங்கெல்லாம் தருவேன்னு சொல்லி இருக்கிறாரு. இத்தனை வருஷம் ஆச்சு, 1000 வருஷம் ஆச்சு, இன்னும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறலையே. இன்னும் பெலிஸ்தியன் வந்து நிக்கிறானே, அம்மோனியன் வந்து நிக்கிறானே, எகிப்தியர் வந்து நிக்கிறாங்களே, இன்னும் இந்த தேசம் சுதந்திரிக்கப்படவில்லையே, இன்னும் பெலிஸ்தியர் கையில தானே நம்ம சிக்குண்டு இருக்கிறோம் என்கிற ஒரு பாரம் இல்லாதவனா, ஒரு பொறுப்பு இல்லாதவனா இருந்ததுனால கர்த்தர் அவனுடைய சீட்டை கிழிக்க முடிவு பண்ணிட்டார். அதான் அவன் பண்ண பெரிய தப்பு. அவன் என்ன பண்ண தெரியுமா? அதுல நீங்க வசனத்தை வாசிச்சோம் நம்ம. இப்போ சாமுவேல் திட்டிட்டு போயிட்டாரு, கில்காலுக்கு போயிட்டாரு. இவன் ஒரு பரிசுத்தம் வந்து நம்மளை திட்டிருக்காரு, இந்த ராஜ்யத்தை இந்த சீட்டை இந்த ராஜாவை நான் அவனை வைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு என்கிற ஒரு பாரம் இல்லாதவனா திரும்பி அவன் பாளையத்துக்கு போய் எத்தனை பேர் இருக்கவன்னு எண்ணிட்டு இருக்கான். அவனுடைய மண்டையை பத்தி எல்லாம் எப்படி போகுதுன்னு. சாமுவேல் போனா போட்டு, பலி செலுத்த முடியாம போனா போட்டு, நம்ம எத்தனை பேர் இருக்கோம் அப்படின்னு எண்ணி பார்க்கறான். 3000 குறைஞ்சி இப்ப 600 வந்து நிக்கி, எல்லாம் ஓடிட்டான் பாதி பேரும். ஹல்லேலூயா. பாதி பேர் என்ன செஞ்சான்? எல்லாம் ஓடி தப்பிட்டானுவன். 600 பேர் வந்து நிக்க. இப்ப யுத்தம் பண்ணணும். இந்த 600 பேர் வச்சு என்ன பண்ணணும்? யுத்தம் பண்ணணும். அதனால யுத்தம் பண்ணாம இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எஃப்பி மேயர் அப்படின்னு ஒரு மனுஷன், டிஎல் மோடி இருக்காருல்ல, அவருக்கு ஃப்ரெண்டு. அவர் சொல்றாரு, ஒரு கையில் கர்த்தரின் வல்லமையும் மறு கையில் கர்த்தரின் கிருபையும் பெற்றுக்கொண்டு செயல்பட விரும்புபவரை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையை ஒரு கையில பெற்று, இன்னொரு கையில ஆண்டவருக்கு வல்லமையை பெற்று கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும் என்று செயல்படுகிறவரை கர்த்தர் என்ன செய்கிறார்? தேடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் மூலமாக தம் மகத்துவமுள்ள வல்லமையை வெளிப்படுத்த கர்த்தர் அவர்களை தெரிந்து கொள்கிறார். கர்த்தர் செலக்ட் பண்றாராம். அவருடைய வல்லமையை மகிமையை யார் மூலமா வெளிப்படுத்தலான்னு கர்த்தர் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாரு.
யார் கர்த்தருடைய கிருபையும் ஒரு பக்கம் கர்த்தருடைய வல்லமையை பெற்று செயல்பட விரும்புறானோ அவன் அப்படியே பிடிச்சு தூக்கி அவன் மூலமாய் தம்முடைய மகிமை அவர் வெளிப்படுத்த கர்த்தர் இந்த கடைசி நாட்கள்ல தாகத்தோடு இருக்கிறார். அல்லேலூயா. அப்பா, என்ன நான் ஏதோ ஒரு செய்தி கிடைக்கும்னு ஆச்சரியமா வந்தேன். கர்த்தர் உன் கடன் பாரத்தை மாற்றுவார். வரலையிலே சொல்லுங்க. கர்த்தர் உன் நோயை சுகமாக்க. வரலையிலே சொல்லுங்க. கர்த்தர் உன் ஆசீர்வதிப்பார். வரலையிலே சொல்லுங்க. கர்த்தர் இந்த ஆண்டுல உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போறார். இதுக்கெல்லாம் அல்லையிலே நம்ம கரெக்டா வரும். ஏன்னா நம்ம இந்த மாதிரிப்பட்ட செய்தி என்ன நம்ம எதிர்பார்க்கோம். அல்லேலூயா. எத்தனை நாளைக்கு ஏமாற போறிய? ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார்னு. நான் ரகசியத்தை சொல்லி, ஆசீர்வாதத்தின் ரகசியத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. போர் அடிச்ச மாதிரி இருக்கு, எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு இந்த செய்தி ஒண்ணுமே பிடிக்கல, நான் ஆசீர்வாத செய்தியை தானே கேட்டு வந்தேன்னா அதுக்கு இடம் இது இல்லை. இங்க ஆசீர்வாதத்தின் ரகசியத்தை நான் பேசிட்டு இருக்கிறேன். இதை நீங்க செஞ்சு பாருங்க. ஆண்டவரே, ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது முழங்கால் போட்டு நான் உமக்காக ஏதாவது செய்ய என்னை பயன்படுத்தும், என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நீங்க கேட்டு பாருங்க. ஹல்லேலூயா. கேத்ரின் குல்மன் என்ற ஒரு தாயார், தன்னுடைய கணவரால் கைவிடப்பட்டவங்க. அந்த அம்மா பார்க்க அழகா இருக்க மாட்டாங்க. அவங்களை திருமணம் பண்ண கணவரே அவங்கள விட்டுட்டு போயிட்டார். அந்த அம்மா ஆண்டவருடைய நாம கர்த்தருக்காக ரொம்ப உடைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு பாத்திரம். அந்த பாத்திரம் ஒரு நாட்கள் கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் ஆண்டவர் அவளை கரங்கள் எடுத்து பயன்படுத்தினார். ஆண்டவர் தம்முடைய கரத்தில் எடுத்து அவர்களை வல்லமையாக பயன்படுத்தினார். அந்த அம்மா பென்னிகின் என்ற இன்னொரு வல்லமையான ஊழியக்காரங்களை எழுப்பிவிட்டு தான் அந்த அம்மா கண்ணை மூடினாங்க. அந்த அம்மா என்ன தெரியுமா சொல்றாங்க? கர்த்தர் பொற்பாத்திரங்களை தேடல, கர்த்தர் வெள்ளி பாத்திரங்களை தேடல, கர்த்தர் அர்ப்பணிக்கப்பட்ட பாத்திரங்களை தேடுகிறார். ஹல்லேலூயா. பொன் பாத்திரத்தை அவர் தேடலையா, வெள்ளி பாத்திரங்களை அவர் தேடலையா. ஆண்டவரே, என்னை கொண்டு ஏதாவது செய்யணும் அர்ப்பணிக்கிறான் பாருங்க, அது போதும். ஆண்டவர் உங்களை கொண்டு ஏதாவது செய்வார். அந்த கிறிஸ்துவ வாழ்க்கை என்பதே அர்ப்பணம் தான், சரண்டர் தான். அவர் அர்ப்பணிக்கப்பட்ட பாத்திரம். அந்த அம்மா நடந்து போகும்போதே நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அந்த அம்மா நிழல் பட்டு வியாதிய சுகமாயிருக்காங்க. ஹல்லேலூயா. அந்த அம்மாவுடைய மீட்டிங்ல தான் பென்னிகின் சொல்றார், நான் பரிசுத்த ஆவியானவர் முகமுகமாய் தரிசித்தேன்னு சொல்கிறார். அவங்க சொல்றாங்க, அர்ப்பணிக்கப்பட்ட பாத்திரங்களை கர்த்தர் தேடிக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க அர்ப்பணிங்க ஆண்டவருக்கு. ஏசப்பா, நான் உமக்காக ஏதாவது செய்ய என்னை பயன்படுத்தணும். அந்த பாரம் உங்களுக்குள்ள வரட்டும். அந்த ஒரு நீங்க எப்படி வெறியோட தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். இந்த சபையில இருந்த சில ஊழியர்களை ஆண்டவர் எழுப்பணும்னு கர்த்தருடைய திட்டம். இது தீர்க்க தரிசனம் எழுதி வைங்க. இன்னைக்கு இந்த ஊழியம் இப்படி இருக்கு, ஆனா ஒரு நாள்ல இந்த ஊழியத்துல இருந்து சில ஊழியர்கள் எழும்புவாங்க, சில மிஷினரிகள் இங்க இருந்து எழும்புவாங்க. அதுக்கான விதை தான் இன்னைக்கு நான் போட்டுட்டு இருக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு தூக்கம் வரலாம், போர் அடிக்கலாம், ஆனா இந்த செய்தி இது கண்டிப்பா கர்த்தருடைய வார்த்தை, இது வேலை செய்யும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவன் 7 நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டோன்ன இவன் என்ன பண்ணான் தெரியுமா? சர்வாங்க தகன பலியை கொண்டு வாங்கன்னு சொல்லி அவனே பலி செலுத்திட்டான். அவனை என்ன பண்ணிட்டான்? பலி செலுத்திட்டான். இப்போ அங்க 2 பலி சொல்லப்பட்டிருக்கு. ஒன்னு என்ன பலி? சர்வாங்க தகன பலி. இன்னொன்னு சொல்லுங்க, சமாதான பலி. இன்னொன்னு என்ன பலி சொல்லுங்க? சமாதான பலி. இந்த சர்வாங்க தகன பலியும் இந்த சமாதான பலியும் நீங்க அதுக்கான வசனங்கள் நான் கொடுத்திருக்கிறேன், நீங்க அதுல படிச்சு பாருங்க. லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நீங்க பார்க்கும் பொழுது, இன்னொருவர் லேவியராகமம் 7:13 2 வசனத்தை நீங்க வாசிங்க. லேவியராகமம் 1:9 வாசிங்க. எடுத்து உங்க வாசிங்க. லேவியராகமம் 1:9. தகன பலியாகி தகனிக்க கடவன். கர்த்தர் என்ன பண்றாராம்? அந்த பலியில அவர் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. அதே போல சமாதான பலியையும் நீங்க லேவியராகமம் 7:13 படிச்சு பாத்தீங்கன்னா அது கட்டாயமா இல்லை. வாசிங்க.
சமாதான பலி என்ன பலி சொல்லுங்க? சமாதான பலிக்கு இன்னொரு பேர் என்ன பலி சொல்லுங்க? ஸ்தோத்திர பலி. ஸ்தோத்திரம்னா என்னது? நம்ம பாஷையில நன்றின்னு அர்த்தம். அல்லேலூயா. நன்றி சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவீங்க? நான் இப்போ சூர்யாவுக்கு ஒரு ஹெல்ப் பண்றேன், ஒரு 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 கொஞ்சம் காசு கொடுக்க, உதாரணமா வைங்க. அப்போ அவன் ஒரு பொருள் கொடுக்குறேன், விலையேற பெற்ற ஒரு பொருளை கொடுக்குறேன், ஒரு பெண்ணுன்னு வைங்க, விலையேற பெற்ற ஒரு பெண்ணை கொடுக்குறேன். அவன் வாங்கிட்டு போயிட்டான். உங்க அம்மா திரும்ப அவனை கூட்டிட்டு வராங்க. கற்பனை பண்ணுங்க, அம்மா திரும்ப கூட்டிட்டு வராங்க. என்கிட்ட உட்கார வச்சு, ஐயாக்கு தேங்க்ஸ் சொல்லு, ஐயாக்கு தேங்க்ஸ் சொல்லு, ஐயாக்கு தேங்க்ஸ் சொல்லுன்னு அவனை 3 புடுங்கி அவன் தேங்க்ஸ் ஐயா இப்படின்னு சொன்னா எனக்கு எப்படி இருக்கும்? இந்த தேங்க்ஸ் சொல்லதுக்கு அவன் சொல்லாமலே இருக்கலாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஸ்தோத்திரம் இப்படிதான். எல்லாரும் கத்திர சோதரிப்போம், சோத்திரம் 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 சோத்திரம், கத்திர சேர்த்த நன்மைக்காக சோத்திரம் பண்ணும், சோத்திரம் சோத்திரம். என்னத்துக்கு சொல்ல, எதுக்கு சொல்லும்? ஆண்டவர் சொல்லுவார், இந்த சோத்திரம் சொல்ல நீ சொல்லாமலே இருக்கலாம். சமாதான பலி சோத்திர பலி. அது உள்ளத்துல இருந்து வரணும். அது ஒருத்தர் சொல்லாமலே மனப்பூர்வமா வரணும். அல்லேலூயா. பழைய பரிசுத்தவான்கள் இன்னைக்கு நமக்கு தெரியல. பழைய பரிசுத்தவான்கள்லாம் நீங்க அவங்க வாயை பார்த்துட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா சோத்திரம் 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 சோத்திரம். கவனிச்சிருக்கீங்களா? எங்க கவனிக்க, நமக்கு நம்ம வேலை செய்யறது பெரிய. எப்போ வாய் எடுத்தாலும் உடனே சொல்லுவாங்க சோத்திரம் 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 சோத்திரம், இயேசுவே இயேசுவே இயேசுவே. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா அதை சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம் மனப்பூர்வமா வரணும். ஹல்லேலூயா. அப்போ இந்த சர்வாங்க தகன பலியும் இந்த ஸ்தோத்திர பலியும் எப்படி வரணும்? இது கட்டாயமா செய்யக்கூடாது. ஆண்டவர் பைபிள்ல 5 பலியில சொல்றாரு. இந்த 5 பலியில இந்த 3 பலியில இந்த 2 பலி எப்படி தெரியுமா? மனோபூர்வமா செய்யணும். பாவ நிவாரண பலியெல்லாம் கண்டிப்பா செய்யணும். அது ஒருத்தன் பாவம் செஞ்சா பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்றான். ஆனா பழைய ஏற்பாட்டிலேயே இந்த 2 பலியை குறிச்சு, இன்னொரு பலியும் உண்டு, இந்த 2 பலியை குறிச்சு ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்றார், இது நீ மனப்பூர்வமா, உனக்கு விருப்பம் இருந்தா செஞ்சா போதும். சமாதான பலியெல்லாம் கட்டாயம் கிடையாது, உனக்கு விருப்பம் இருந்தா நீ செஞ்சா போதும். ஹல்லேலூயா. ஆமென். எப்படி செய்யணும்? மனப்பூர்வமா செய்யணும். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்க எப்படி வாழ்றீங்க? சவுல் எப்படி பண்ணான் தெரியுமா? கடமையா பண்ணான். எப்பா ஒரு சர்வாங்க தகவலை எடுத்துட்டு வாப்பா, அந்த கழுத அந்த மாடை எடுப்பா, அந்த கண்ணுக்குட்டி எடுப்பா, கரகரன்னு அறுப்பா, பலி செலுத்தியாச்சு. கர்த்தருக்கு ஏன் தெரியுமா கோபப்பட்டார்? அவன் தன்னுடைய ஆண்டவருடைய அந்த உறவை கொச்சப்படுத்தினான். நான் சொல்றது புரியுதா? அவன் அந்த கிறிஸ்தவ வாழ்வை, நமக்கு புரியுற மாதிரி சொல்றேன், கிறிஸ்தவ வாழ்வை ஒரு கடமையா நினைச்சான். என்ன நினைச்சா சொல்லுங்க? இத பலி செலுத்த அது ஒரு கடமை, அதுக்கு மனப்பூர்வமா செய்ய வேண்டியது. அது செய்யறதுக்கு சில முறை உண்டு, அது ஆசாரியர் வந்துதான் செய்யணும். அப்ப அந்த மனப்பூர்வமா அவன் செய்ய வெயிட் பண்றானா ஆண்டவர் பாக்குறாரு. ஆனா அவன் செய்யல. அப்போ பலி எப்படி பண்ணினானா? கடமையா பண்ணான். நீங்க சர்ச்சுக்கு எப்படி வரீங்க? மனப்பூர்வம் வரீங்களா, கடமைக்கு வரீங்களா? காணிக்கு எப்படி கொடுக்குறீங்க? மனப்பூர்வம் கொடுக்கீங்களா, கடமை கொடுக்குறீங்களா? காலையில போய் ஜோம் பண்றது எப்படி? இன்னைக்கு நேத்து ஜோம் பண்ணல, அதனால பைக்ல போகும்போது கீழே விழுந்துட்டேன், இன்னைக்கு ஜோம் பண்ணுவான். உன் ஜெபம் ஆண்டவரை தயவு செஞ்சு அப்படி ஜோம் பண்ணாதீங்க. அந்த ஜெபம் ஆண்டவரை கொச்சப்படுத்துற மாதிரி. ஹல்லேலூயா. கடமைக்கு நம்ம ஜோமனாட்டா கர்த்தர் அடிச்சிருவார். ஆமா, அவர் உங்க பின்னாடியே பெரம்ப தூக்கிட்டு ஓடி வர்றாருல அடிக்கிறதுக்கு. நம்ம பைபிள் படிக்காட்டா கர்த்தர் அடிச்சிருவாரு. ஏங்க, பைபிள் படிக்கிறது, ஜோம் பண்றது, சர்ச்சைக்கு போறது, கர்த்தருக்கு கொடுக்கிறது, ஆராதிக்கிறது, துதிக்கிறது, ஜெபிக்கிறது எல்லாமே மனப்பூர்வமா செய்ய முடிஞ்சா செய்யுங்க. இல்லைன்னா தயவு செஞ்சு செய்யாதீங்க. அது ஆண்டவரை வேதனைப்படுத்துறது. இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் கடமை ஆக்கிட்டோம். ஆண்டவர் வேற வழி இல்லாம உங்களெல்லாம் சகிச்சிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல முடியுமா? கடமை. இதெல்லாம் எப்படி? அப்பா இனி வா நிப்பாரு, வீட்டுக்கு போயிட்டு வந்துரும், லேசா தலையை காட்டிட்டு வந்துரும். எனக்காக சர்ச்சைக்கு வர்றது, கடமைக்காய் வர்றது.
ஆண்டவர் சொன்னார் சவுல்ட்ட, நீ கடமைக்காக இதை செய்ததுனால உன் சீட்டை நான் கிழிக்கிறேன், நீ வேண்டாம், நீ போ, நீ ராஜாவே இருக்காண்டா. உன்ட்ட எவன் கேட்டான் கண்ணுக்குட்டி அறுத்த உடனே கத்தர் அந்த ரத்தத்தை பார்த்து சந்தோஷப்படுவாரா? அப்படிப்பட்டவரா கத்தரு? ரத்தத்துக்காக தெரிகிறார் அவரு? என்ன நினைச்ச நீ கத்தர? அவன் கடமையா செஞ்சான், அதை மனப்பூர்வமாய் உற்சாகமாய் செய்ய வேண்டியதை கடமையாய் செய்ததுனால சாமுவேல் சொல்றாரு, உன் ராஜ்யபாரம் உன்னிடத்திலிருந்து பிடுங்கப்பட்டு வேற ஒருத்தன்ட்ட போகுது. இன்னைக்கு நிறைய ஆசீர்வாதம் ஏன் நம்மகிட்ட இருந்து ஆண்டவர் பிடுங்குறாரு தெரியுமா? நம்ம நிறைய விஷயம் கடமையா செய்யறோம், நம்ம மனப்பூர்வமா செய்யறது இல்லை. மனம் இருந்தா என்ன உண்டு? மார்க்கம் உண்டு. அல்லேலூயா. சர்ச்சுக்கு வரணும், கர்த்தர் ஆராதிக்கணும்னு மனம் இருந்தா மானம் வரும், மார்க்கம் வரும், நம்ம வழி தேடுவோம். ஆமாவா இல்லையா? ஏதாவது ஒண்ணு செஞ்சு நம்ம வந்துருவோங்க. நம்ம கடமையா நினைக்கிறோம், அதனால தான் இன்னும் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தர் உங்களை தம்முடைய கரத்தில் வல்லமையான ஆயுதமாய் பயன்படுத்த வேண்டும் என்றால் இந்த கடமையா செய்யறதெல்லாம் விட்டுட்டு முதல்ல எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்க. இதுதான் முதல் ரகசியம். அல்லேலூயா. காலையில ஆண்டவரே மக சோத்திரம் 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 சோத்திரம். எவ்வளவு நேரம் ஆச்சு? 10 நிமிஷம் தான் ஆச்சோ. சோத்திரம் 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 சோத்திரம். அப்பா நிறைய நேரம் ஜெபம் பண்ணியாச்சு. ஏசப்பா என்ன ஆசீர்வதியும், பிள்ளை ஆசீர்வதியும், கடன் பாரம் மாறணும். ஆண்டவரே என் பையனை கல்யாணம் நடக்கணும், என் பொம்பளை பிள்ளைக்கு ஆண்டவரே கல்யாணம் நடக்கணும், ஆண்டவரே என் பிள்ளை படிக்கணும், எனக்கு ஸ்கூல் ஆண்டவரே பிள்ளைக்கு ஸ்கூல் திறக்குது, ஃபீஸ் கட்டணும். அப்பா நிறைய நேரம் ஜெபம் பண்ணியாச்சு. பார்த்தா என்ன 7 நிமிஷம் தான் ஆச்சு. மறுபடியும் ஜெபம் பண்ணோம். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணோம். சோத்திரம் 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 சோத்திரம். அம்மா தயவு செஞ்சு எழும்பி போயிரம்மா, நீ ஜெபமே பண்ணாத. அல்லேலூயா. எல்லாம் கடமை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கர்த்தர் சில ஆசீர்வாதத்தை நீங்க தப்பா எடுக்காதீங்க, அவரே எடுத்துருவாரு. ஏன் தெரியுமா? உங்களுக்கு நிறைய விஷயம் மனப்பூர்வமா செய்ய தெரியல. அல்லேலூயா. பக்கத்துல யாராவது தூங்கிட்டு இருந்தாங்கன்னு தட்டி எழுப்பிருங்க, கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தருவார். தூங்காதீங்க, தயவு செஞ்சு தூங்காதீங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ணும்போது நேரம் போறது தெரியக்கூடாது. ஆண்டவர்கிட்ட அப்படி கேட்கணும் ஜெபத்தை. அல்லேலூயா. என்ன 2 மணி நேரம் ஆயிட்டா அப்படி நம்ம நினைக்கணும். அல்லேலூயா. சில நேரங்கள்ல ஆண்டவர் நம்மளை நடுராத்திரி எழுப்பிடுவார் ஜெபம் பண்றதுக்கு. ஒரு தேவ மனுஷனை ஒரு நாள் ஆண்டவர் விடியற் காலம் 2 மணிக்கு எழுப்பி விட்டாரா. விடிய காலம் 2 மணி பார்த்தவங்க கை தூக்கி. 2 மணிக்கு எழுப்பி நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன் என் வாழ்க்கையில ஒரு தடவையாவது. ஐயே ஆண்டவரே எல்லாம் போச்ச. 2 மணிக்கு எழுப்பி விட்டாராம். இவர் உன்னை கேட்டாராம், ஏசப்பா நான் எதுக்கு ஜெபம் பண்ணணும்? இவரு 6 மாசத்துக்கு முன்னாடி பார்த்த ஒரு சுவிசேஷக ஊழியக்காரரை ஆண்டவர் கண்ணு முன்னாடி ஞாபகப்படுத்தினாராம். இவருக்காக ஜெபம் பண்ணு. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணாராம். பயங்கர போராட்டம், ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசி அங்க இங்கே நடந்து போராடு. ரொம்ப சொல்ல நான் ஸ்ட்ரகிள் பண்ணேன் ஜெபிக்க அவ்வளவு ஸ்ட்ரகிளா இருந்து. ஆனா 1 மணி நேரம் கழிச்சு நல்ல ஒரு சமாதான இருதயத்துல வந்து அந்த சந்தோஷம் வந்த உடனே எனக்கு தெரிஞ்சது இந்த ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிட்டு. திரும்ப ஆண்டவர் இன்னொருவரை ஞாபகப்படுத்தினாராம். இப்படி 3 பேருக்காக 4 மணி வரைக்கும் ஜெபம் பண்ண பிறகு ஆண்டவர் சொன்னாரா, சரி இனிமே நீ தூங்கு, நாளைக்கு காலைல பார்க்கலாம். ஒரு சில நாட்கள் கழித்து அவர் 6 மாசத்துக்கு முன்னாடி ஜெபம் பண்ணார் பாருங்க. அந்த சுவிசேஷ இவர் பார்க்கும் பொழுது அவர் சொன்னார், ஐயா ஒரு நாள் நைட்டு 2 மணிக்கு இந்த அவர் ஒரு காஸ்பல் சுவிசேஷ ஊழியக்காரர், அவர் வீட்டை சுத்தி RSS காரங்க இந்த மாதிரி எதிரிகள் இவங்கெல்லாம் சூழ்ந்துட்டாங்க. இவரை அடிச்சு இன்னைக்கு நைட்டோட இவனை கொண்டுறணும்னு 2 மணிக்கு எதிரிகள் கூடும் பொழுது கர்த்தர் இந்த பரிசுத்தவனை 2 மணிக்கு எழுப்பி ஜெபம் பண்ண வச்சார். அவர் சொல்றாரு, அவங்க வீட்டை சுத்தி சுத்தி வந்தாங்களே தவிர என் வீட்டுக்குள்ள வர முடியல, கர்த்தர் என்ன காத்தார். என்னைக்கு நடந்து டேட்டை சொல்றாரு. இவருக்கு ஞாபகம் வருது, அன்னைக்கு டேட்டுக்கு ஆண்டவர் 2 மணிக்கு என்ன எழுப்பினார். ஹல்லேலூயா. கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த கூடாதா? ஹல்லேலூயா. இந்த அனுபவம் எப்ப வரும் தெரியுமா? கடமைக்கு ஜெபம் பண்ற எண்ணம் இருந்தா இந்த அனுபவம் வராது. எப்ப ஜெபம் பண்ணுவோங்கிற தாகம் இருந்தா 2 மணிக்கு 10 மணிக்கு படுத்தாலும் 2 மணிக்கு எழுப்பி விடுவார். 1 மணிக்கு படுத்தாலும் 2 மணிக்கு எழுப்பி விடுவார். ஹல்லேலூயா. நம்ம 2 மணிக்கு ஆண்டவர் 3 மணிக்கு நம்ம எழுப்பிவிட்டா நம்ம என்னைக்கு ஜெபம் பண்ணுவோம்? இந்த பக்கம் அப்படி பேசிட்டு இழுத்து இந்த பக்கம் படுத்துடும். ஹல்லேலூயா.
அன்னைக்கு யாரோ ஒருத்தருக்காக ஜெபிக்கதான் ஆண்டவர் உங்களை எழுப்பியிருக்காரு. இல்ல பாஸ்டர் எனக்கு தண்ணி தாங்க எடுத்து, அது தண்ணி தாங்க இல்லை, கத்தருக்க தாகம் அது. ஆமென். இனியாவது நடுராத்திரி ஆண்டவர் எழுப்பி விட்டா ஜெபம் பண்ணுங்க உட்கார்ந்து. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா. இவன் கடமைக்காய் செய்யறான். 3000 பேர் போயிட்டாங்க. அவன் சொல்றான் எல்லாரும் இக்கட்ல என்ன விட்டு செதறி ஓடிட்டாங்க அப்படின்னு அவன் சொல்றான். ஹல்லேலூயா. கடமைக்காக கர்த்தர் உங்களை வல்லமையான ஆயுதமா பயன்படுத்தணுமா? ஜெபத்தை மனப்பூர்வமா செய்யுங்க. ஜெபிக்கிறதுல ஜெப ஆவியாண்டவர்கிட்ட கேளுங்க. வசனம் வாசிக்கிறத மனப்பூர்வமா வாசிங்க. ஹல்லேலூயா. அதை தியானிங்க. எதை செய்தாலும் மனப்பூர்வமா ஏசப்பாக்காக நான் செய்யறேன். வேற யாருக்குங்க நம்ம வாழ போறோம்? வேற எந்த மனுஷன் நமக்கு நன்மை செஞ்சா சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு யாரு நன்மை செஞ்சா? உங்களை யாரு காப்பாத்தினா கஷ்டத்துல? ஹல்லேலூயா. நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்தோடனே கண்ட ஆட்களுக்கு படம் எல்லாம் வைக்கும். உங்க கஷ்டத்துக்கு அந்த ஆளா வந்து நிக்க போகுது. கர்த்தர் தானே உங்களுக்கு எல்லாத்துக்கும் உதவி பண்றாரு. ஆண்டவர் தானே உங்களுக்காக வந்து நிக்கிறாரு. அவருக்காக வாழங்க. அவருக்காக வாழாம நம்ம என்ன பண்ண போறோம்? ஆண்டவர் எதனாலும் மனப்பூர்வமா நீங்க செய்யுங்க. ஆமென். ஹல்லேலூயா. சரி, ரெண்டாவது நேரம் ஆயிட்டு 1 சாமுவேல் அதே 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. எபிரெயர் பட்டயங்கள் ஆகிலும் ஈட்டி ஆகிலும் உண்டு பண்ணாதபடி பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தியர் சொல்லியிருந்தபடியால் இஸ்ரவேல் தேசத்தில் எங்கும் ஒரு கொல்லன் அகப்படவில்லை. கொல்லன்னா என்னதுங்க? பழைய பாட்டிமார்க்கெல்லாம் தெரியும். கொல்லன்னா என்னம்மா? வெரி குட். நம்ம எங்களுடைய யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் தெரியாது. கொல்லன்னா அது ஏதோ ஒரு கொல்லன் நினைப்பாங்க. கொல்லன்னா யாருன்னா இரும்பு வச்சு வேலை செய்யறவங்க, ஆயுதங்கள் செய்யறவங்க. இங்க பிசாசு ஒரு மனுஷனை பலவீனப்படுத்துறதும், இங்க பிசாசுடைய ஒரு பெரிய தந்திரத்தை நம்ம பார்க்கிறோம். நல்லா கவனிங்க தெய்வ பிள்ளைகள், நல்லா கவனிங்க. உங்க வாழ்க்கைய பிசாசு அழிக்கணும் அப்படின்னா அவன் செய்யற ஒரு பெரிய தந்திரம் இங்க இருக்கு, இந்த வசனத்துல இருக்கு. ஹல்லேலூயா. அவன் என்ன பண்ண தெரியுமா? அவன் இங்க ஏற்கனவே எத்தனை பேர் தான் இருக்கிறாங்க? 600 பேர் தான் இருக்கிறாங்க. அவன் கடற்கரை மணலத்தனையா இருக்கிறான். அவன் நினைச்சா இந்த இஸ்ரவேலுக்குள்ள வந்து ஊதி தள்ளிடுவான் அவ்வளவு பேர. அவ்வளவு பலன் அவனுக்கு இருக்கு. ஆன பிறகு என்ன பண்ண தெரியுமா பிசாசு? அந்த எபிரியத்தில் இருக்கிற அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒருத்தன் கையிலையும் பட்டயம் இருக்கக்கூடாது, ஈட்டி இருக்கக்கூடாது. ஒருத்தருங்க கையிலையும் பட்டயம் ஈட்டியும் இருக்கக்கூடாது. அப்போ பட்டயம் ஈட்டி செய்யறது யாரு? இந்த கொல்லன். அவ்வளவு கொல்லனை பிடி, அவ்வளவு வரை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து பிடிச்சி அவன் தேசத்துல கொண்டு வச்சுக்கிட்டான். அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? நீ கீழே வாசிச்சு பாருங்க. விவசாயத்துக்கு பண்ணுகிற ஆயுதங்கள் எல்லாம் வச்சு அதை வச்சு யுத்தம் பண்றதுக்கு ரெடியா உட்கார்ந்து இருக்கிறாங்க. மண்வெட்டி கோடாரிலாம் தூக்கி வச்சிருக்காங்க. ஏன்னா அவனுக்கு பட்டயமும் இல்லை, ஈட்டியும் இல்லை. பட்டயம் என்பது எதை குறிக்கிறது? பட்டயம் என்பது இது வந்து எபேசியர் 6 நம்ம படிக்கிறபடி ஆவிக்குரிய பட்டயம். எபேசியர் 6:17 சொல்கிறது வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம். அப்ப பட்டயம் என்பது வேத வசனத்தின் சத்தியங்கள். பட்டயம் என்பது சொல்லுங்க, வேத வசனத்தின் சத்தியங்கள். ஹல்லேலூயா. எபிரெயர் 4:12 சொல்லுகிறது வேத வசனமானது இருபுறமும் கருக்குள்ள எந்த ஆயுதத்திலையும் அது கருக்கானது அப்படின்னு சொல்லுகிறது. அப்போ ஈட்டிங்கிறது எதை குறிக்கிறது? நல்லா கவனிங்க. அது வைராக்கியத்தை காட்டுகிறது. ஈட்டி என்பது எதை காட்டுது? வைராக்கியத்தை காட்டுது. ஆவிக்குரிய வைராக்கியத்தை காட்டுது. பினேகாஸ் கையில ஒரு ஈட்டி இருந்தது. அவன் பாவம் செய்த வேசித்தனம் பண்ணின அந்த புருஷனை உருவ குத்தி கொன்னே போட்டான். ஈட்டி என்பது வைராக்கியத்தை காட்டுகிறது. சவுல் தாவீதை கொல்லும்படியா கையில ஒரு ஈட்டியை வைத்தான். அது பிசாசுடைய வைராக்கியம். அப்ப பட்டயம்னா என்ன சொன்ன? எதை காட்டுது? சத்தமா சொல்லுங்க. வேத வசனத்தை சொல்லு. ஈட்டி எதை காட்டுது? பட்டயம் எதை காட்டுது? பட்டயம் எதை சொல்லுதுங்க? வேத வசனத்தை சொல்லு. ஈட்டி எதை சொல்லுது? பிசாச சொல்றான். அந்த இடத்துல ஆவிக்குரிய ரீதிதான் பைபிள் படிக்கணும். சொல்றான் இஸ்ரவேல் கையில
பட்டயமும் இருக்கக்கூடாது, ஈட்டியும் இருக்கக்கூடாதுன்னு. ஏன்னா அவனுக்கு தெரியும் இது 2 இருந்தா நம்மளை சோழி முடிச்சு விடுவானு. அவன் ஒரு ஆளா இருந்தாலும் போதும். இந்த ராமதண்டத்துல ஒரு ஆளு பட்டயமும் ஈட்டியுடைய ஆள் இருந்தா போதும், அவன் ராஜ்யத்துக்கு பிரச்சனை தான். அவனுக்கு தெரியும். நான் சொல்றது எத்தனை பேர் புரியுது? ஹல்லேலூயா. ஒருவன் வேத வசன சத்தியத்தை அறிந்தவனாய் ஒருவன் கர்த்தருக்காய் வைராக்கியமா எழும்பினா போதும். அவன் சொல்றான், இஸ்ரவேலுக்குள்ள யாருக்கு கையிலையும் பட்டயம் இருக்கக்கூடாது, ஈட்டி இருக்கக்கூடாது. அதுக்கு அவன் பண்ணது என்ன தெரியுமா? கொல்லனை எடுத்தான். உங்க கொல்லன் யார் என்பதை கண்டுபிடிச்சு உங்க கொல்லனோடு எவ்வளவு தூரம் நெருக்கமா இருக்க முடியுமோ ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உங்கள் கொல்லனிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க, உங்க பட்டயத்தை கருக்காக்க, உங்க ஈட்டிய கருக்காக்க கர்த்தர் உங்களுக்கு ஒரு கொல்லனை வச்சிருக்கிறார். அந்த கொல்லனை நீங்க கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் தங்கள் வாழ்க்கையில தோல்வி அடைகிறது காரணம் தெரியுமா? ஆவிக்குரிய தகப்பன் கிடையாது, ஆவிக்குரிய தலைவன் கிடையாது. கொல்லனை தூக்கு. பிசாசு சொல்றான், அவன் கொல்லன்ட்ட போக கூடாது. அவன் வேற என்ன கையில வச்சுக்கிட்டு, அவன் நான் பாஸ், நான் சர்ச்சுக்கு போறேன், நானும் ஆராதிக்கிறேன், நான் எப்போவாது அங்க போவேன், 4 மாவடி போவேன், எப்போவாது 4 மாவடி போவேன், எப்போவாது நான் ஜெபத்தோட்டத்துக்கு போவேன், போன வருஷம் நான் ஒரு யூத் கேம்ப் அட்டன் பண்ண, என்ன பவர் தெரியுமா? அப்படி அப்படி அதே அந்த திருப்தியிலே இவங்க இருந்துருவாங்க. அதெல்லாம் விவசாய ஆயுதங்கள், அது போர் ஆயுதம் கிடையாது. அதுல வாசி பாருங்க, விவசாய ஆயுதங்களை வச்சுக்கிட்டு போர் செய்ய ரெடியா உட்காந்துருக்காங்க. பிசாசு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நீ மண்வட்டி கோடாரியும் கையில வச்சுக்கிட்டு திருப்தி அடைஞ்சிட்டு இருக்க. உனக்கு வேண்டியது பட்டயம், உனக்கு வேண்டியது ஈட்டி, அதை தர வேண்டியது ஒரு கொல்லன். அந்த கொல்லன் உங்ககிட்ட இல்ல. உங்க ஆவிக்குரிய தலைவன் இல்லாதவங்க கண்டிப்பாக ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க ஜெயம் எடுக்கவே முடியாது. ஏன்னா இந்த உலகத்துல சோர்வு என்பது எல்லாருக்கும் உண்டு. ஹல்லேலூயா. பவுல் சோர்ந்து போயிருக்கிறார், பேதுரு சோர்ந்து போயிருக்கிறார், எலியா சோர்ந்து போயிருக்கிறார், எலிசா சோர்ந்து போயிருக்கிறார், யோவான் சோர்ந்து போயிருக்கிறார், யோவான் ஸ்நானகன் சோர்ந்து போயிருக்கிறார். அப்போ நமக்கு ஒரு கொல்லன் வேணும், நம்மளை தீப்பிடிக்க வைக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. நான் இவ்வளவு தூரம் ஊழியம் பண்றேன், இவ்வளவு தூரம் நாங்க ஓடுறோம், எனக்கு ஒரு கொல்லன் உண்டு. அந்த கொல்லனை நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் அவங்க கூட போய் உட்காந்து பேசுறேன், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன். ஏன்னா எனக்கு தெரியும் எவ்வளவு தூரம் அவங்களுக்கு கூட நம்ம அட்டாச்சா இருக்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்ம ஃபயர் ஆகும். நான் சொல்றது எது பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஏதோ ஒரு கொல்லனை பத்தி பேச நினைக்க கூடாது. ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இல்லைன்னா ஒரு ஆவிக்குரிய தலைவன். நல்ல சில பேர் ஆண்டவர் ஒரு ஆவிக்குரிய தலைவன் தகப்பனை வச்சு ரட்சித்து கொஞ்ச நாள் கொண்டு போயிட்டு அப்படியே தூக்கி ஒரு ஆவிக்குரிய தலைவன் கையில கொடுப்பார். இதெல்லாம் ஆண்டவர் செய்யற வேலை. என் வாழ்க்கையில் அதை செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் இல்லைன்னா நம்ம ஆவிக்குரிய தலைவனை குறிச்சு நமக்கு ஒரு அறிவு இருக்கணும். அவர்கள் நமக்காய் ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். நம்முடைய எல்லா விஷயங்களும் அவங்க அறிந்திருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சின்ன பிள்ளைகளும் வெளியே போயிருக்கோம். சரி, அப்போ பிசாசு ஆண்டவர் கையில நீங்க வல்லமையா பயன்படக்கூடாதபடி பிசாசு செய்யற 2வது தந்திரம் என்ன தெரியுமா? உங்க கொல்லனை உங்க வாழ்க்கையில இருந்து எடுக்கிறது. உங்க ஆவிக்குரிய தலைவனை உங்கள்ட்ட இருந்து எடுத்துருவான். அவங்கள விட்டு உங்களை டிஸ்டன்ஸ்ல கொண்டு வருவான். ஹல்லேலூயா. ஒண்ணு, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில 2 விஷயம் நம்மோட இருக்கணும். நல்லா கவனிங்க. ஆண்டவருக்காக நாம் பயன் பண்ணோம், 2 விஷயம் நம்மோட இருக்கணும். சொல்லுங்க, 2 விஷயம் இருக்கணும். சத்தமா சொல்லுங்க. 2. தயவு செய்து இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் நான் சொல்றதுல மறந்துடாதீங்க. என்ன 2 விஷயம் நம்மோட இருக்கணும்? அபிஷேகத்தோடு இருக்கணும், அபிஷேகம் பெற்றவனோடு இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆவிக்குரிய தலைவனை கண்டுபிடிக்க தெரியல. நிறைய ஓநாய் கிட்ட போய் மாட்டி இருக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு பாஸ்டர் ஒரு சாட்சி சொல்றாரு. சில ஊழியக்காரங்க அற்புத அடையாளம் செய்யறதுக்கு மாந்திரிகத்தெல்லாம் பயன்படுத்துறாங்களாம். எனக்கு தெரியல, அவர் சொல்றாரு. அற்புத அடையாளம் பண்ற என்ன பண்றாங்களாம்? மந்திரவாதிட்ட போய் கை கட்டி நின்று மாந்திரிகம் பண்ணி
அவன் கையில ஒரு மோதிரத்தையோ ஒரு ஏதோ காப்போ போட்டு வச்சிருப்பானா. அவன் கை நீட்டணும்னா அற்புதம் நடக்குமா. ஹல்லேலூயா. இப்படி எல்லாம் இருக்காங்க. இந்த மாதிரிப்பட்ட கொல்லன்ட்ட போய் மாட்டிராதீங்க. ஒரு கிராமத்துல ஒரு சகோதரி ஒரு ஊழியக்காரர்னு நினைச்சு வெள்ளையும் போட்டுட்டு பைபிளை தூக்கிட்டு வந்தோம்னா நம்பிடப்படாது. ஆட்டு தோலை போத்துட்டு வந்தோம் என்ன பண்ணிடப்படாது. ஒரு சகோதரி மேல தலையில கை வச்சானா. இவனுக்குள்ள ஒரு என்னது குறி சொல்ற ஆவி இருந்தான் இந்த ஆளுக்குள்ள. இந்த ஆவிய அந்த பொம்பளைக்குள்ள ஏத்திட்டாம போயிட்டானா. அந்த பொம்பளை நல்ல அபிஷேகம் பெற்ற பிள்ளை, நல்ல ஜெபம் பண்ற பிள்ளை, அதுக்கப்புறம் நல்ல சபைக்கு போயிட்டு இருந்த பிள்ளை. அவ ஊரெல்லாம் போய் தீர்க்க தரிசனம் சொல்றது, அந்த ஊழியக்காரர்கிட்ட வாங்கன்னு ஒரு கூட்டத்தையே கூட்டிட்டு போயிட்டா. கடைசியில் ஒரு ஊழியக்காரர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணி பேய் பிடிச்சு ஆடி உருண்டு எலும்பி விடுதலை பெற்று என்னெல்லாம் நடக்க உலகத்துல. தேவையில்லாத கொள்ளங்கிட்ட போய் மாட்டிடாதீங்க. உங்க ஆவிக்குரிய தலைவனை குறித்து தெளிவுடையவளா இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க உங்க ஆவிக்குரிய தலைவன் அனல் உள்ளவனா இருக்கணும். அப்படின்னா உங்க பட்டயமும் உங்க ஈட்டியும் எப்பொழுதும் கருக்குள்ளதா இருக்கும். ஹல்லேலூயா. அவங்க கிட்ட உட்கார்ந்து பேசுங்க, அவங்க கிட்ட உட்கார்ந்து நேரம் செலவழிங்க, உங்க பாரத்தை அவங்ககிட்ட சொல்லுங்க. ஆவிக்குரிய தலைவன் இல்லாதவர்களை கர்த்தர் ஒரு நாளும் பயன்படுத்த முடியாது. இது ஷுவர். ஏன்னா நீங்க ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லாம இருப்பீங்க. ஹல்லேலூயா. நீங்க ஒரு பாதுகாப்பு இல்லாம இருப்பீங்க. நான் தனியா இருந்துருவேன், தனியா ஜோம், இதெல்லாம் கேட்க சூப்பரா இருக்கும். நாங்க எவ்வளோ ஆவிக்குரிய விஷயத்துல நாங்க ஊழியத்துல பாக்குறோம், பிராக்டிக்கலா பாக்குறோம். எத்தனை போராட்டங்களை நாங்க சந்திக்கிறோம். எங்க ஜெபம் எங்க தியாகம் ஒரு பக்கம் இருந்தாலும், அது ஒரு 70-80% இருந்தாலும், இன்னும் ஒரு 20-30% நாங்கள் ஒரு கொல்லனிடத்துல போய் இருக்கிறதுனால, கர்த்தர் அந்த ஒழுங்கை வைத்ததுனால, அவங்களுடைய ஜெபம், அவங்களுடைய ஆலோசனை, அவங்க மூலமாய் வருகிற அனல், அது ஒரு பாதுகாப்பு. ஹல்லேலூயா. அப்ப பிசாசு சொல்றான், இந்த பட்டயமும் ஈட்டியும் அவங்ககிட்ட இருக்கக்கூடாதுடா, வசனமும் வைராக்கியம் அவங்ககிட்ட இருக்கக்கூடாது, வேற என்னத்தையும் வச்சுக்கிட்டு நல்ல காணிக்கை கொடுப்பான், நல்லா ஜெபம் பண்ணுவான், ஆராதிப்பான், துதிப்பான், போயிட்டே இருப்பான். ஆனா உள்ள சத்தியம் இருக்காது, வைராக்கியம் இருக்காது. கர்த்தருக்காக ஒண்ணு செய்யற ஒரு வைராக்கியம் அப்படி சப்புன்னு இருக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆமா, நம்ம அப்படி இந்த கோழிக்கறியில பாஸ்டர் இந்த பாஸ்டர் 12 மணி பசிக்குது, கோழிக்கறியில அப்படியே கிண்டி உப்பு போடாம எடுத்து கையில விட்டு அப்படியே நக்கி பார்த்தா எப்படி இருக்கும்? உப்பு போடாம இருந்தா எப்படி இருக்கும்? சப்புன்னு இருக்கும். சொல்லுங்க, எப்படி இருக்கும்? இன்னைக்கு நிறைய பேருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படிதான் இருக்கு. ஒரு கர்த்தருக்காக ஒரு வைராக்கியம் கிடையாது. எத்தனை பேர் இன்னைக்கு ஜெபம் பண்ண போறீங்க? ஆண்டவரே, நான் உமக்காக ஏதாவது செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, அந்த ஆவிக்குரிய தலைவனோடு எவ்வளவு தூரம் நீங்க நெருக்கமா போறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு அது ஆசீர்வாதம், அவ்வளவு தூரம் உங்களுக்கு ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இங்க ஒரு சாட்சியை சொல்ல முடியும். சூர்யா ஒரு நாள் வந்து என்னோட சொன்னான், எனக்கு சர்ச்சுக்குள்ள வர்றதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னான். ஒரு நாள் சொன்னியா இல்லையா? சர்ச்சுக்குள்ள வர்றதுக்கு முடியல. 2-3 வாரம் இந்த வாசல் வர வந்துட்டு அப்படி போயிட்டான். இந்த இதுகிட்ட வந்துட்டு சர்ச்சுக்குள்ள வர்றதுக்கு எனக்கு பிடிக்கல பாஸ்டர் அப்படின்னு சொன்னான். அப்போ சார்லஸ் ஐயா கடையில உட்கார்ந்துருந்தோம். அப்போ அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு ஜெபம் பண்ண 5 நிமிஷம் ஜெபம் பண்ண ஆண்டவர் அவனை விடுதலை ஆக்கினார். ஹல்லேலூயா. உங்க கொல்லனை கண்டுபிடிங்க. உங்க கொல்லன் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் வசனமும் வைராக்கியமும் உங்ககிட்ட இருக்கும், அது வரும். ஹல்லேலூயா. உங்க கொல்லன்னு நீங்க விட்டீங்க, உங்க வைராக்கியம் வசனம் இல்லாத சப்புன்னு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்க வாழ்வீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனா அதுல ரொம்ப கவனமா நம்ம செலக்ட் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ ஒருத்தர்கிட்ட என்ன இல்ல, இப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்க சொல்லுங்க? 600 பேர் இருக்கிறாங்க. இருக்கிறவன்ட்ட என்ன இல்ல சொல்லுங்க? ஈட்டி பட்டயம் இல்லை, எல்லாம் மண்வெட்டி கோடாரி வச்சு அறத்தை வச்சு ஷார்ப் பண்ணிட்டு இருக்கான். என்னத்தை வச்சு ஷார்ப் பண்ணிட்டு இருக்கான்? 21ஆம் வசனத்துல கடைசி பார்க்கும், அறத்தை வச்சு மண்வெட்டியை ஷார்ப் பண்ணிட்டு. அந்த அறம் தான் நான் சொன்னது. என்னது? ஒரு வருஷத்துக்கு ஒரு யூத் மீட்டிங், அந்த 4 மாவடி கூட்டம்லாம், இது அந்த அறம் தான். அவர் நல்ல ஒரு பரிசுத்தவன் தான், அவரை குறை சொல்லல. சும்மா 6 மாசத்துக்கு அங்க போயிட்டு எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்றோம்ல, அந்த இதை சொல்றேன்.
நான் மற்றபடி அவரை சொல்ல, அவர் நல்ல ஒரு ஜப வீரன், அவரை நான் குறை சொல்லல. ஹல்லேலூயா. அவருக்குன்னு சில ஆத்துமா இருக்கு, அவர் அங்க வச்சிருக்கிறாரு, நல்லா இருக்கட்டு. நீங்க 6 மாசத்து வரைக்கும் அங்க போயிட்டு அறத்தை ஷார்ப் பண்ணிட்டு வந்தா ஒரு பிரோஜனம் இருக்காது உங்களை கொண்டு. ஹல்லேலூயா. இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பாருங்க, இந்த மாதிரி விவசாய ஆயுதங்களை கையில வச்சுட்டு யுத்தத்துக்கு வந்திருக்கான். இப்போ ஜெயிக்க முடியுமா முடியாதா நீங்க சொல்லுங்க? கண்டிப்பா முடியாது. இப்ப யோனத்தான் சொல்றான், அவன் இப்பதான் யோனத்தான் ஒரு வார்த்தையை சொல்றான். வாசிங்க 1 சாமுவேல் 14:1 வாசிங்க. யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி பெலிஸ்தரின் தானியத்துக்கு வா போவோம் சொன்னா, அதை அவன் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. அல்லேலூயா. ஆமா, சில விஷயங்கள் சிலர்கிட்ட சொல்லக்கூடாது. ஆமா, யோனத்தான் தகப்பனை விட்டு தள்ளி இருக்கிறவரை நல்லா இருந்தான். என்னைக்கு தகப்பனுக்கு கூட சேர்ந்து ஒத்துவத ஆரம்பிச்சானோ, தகப்பனும் செத்து போனான், அவனும் செத்து போனான். இந்த அதிகாரத்துல அவனை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய எழுப்புதலை கொடுத்தார் இஸ்ரவேல்ல. அதனால எந்த ஆளோட அட்டாச்சா இருக்கிறீங்க, யாரோட இருக்கிறீங்க, ரொம்ப கவனம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ அவங்க அப்பாட்ட சொல்லாம அவன் சொல்றான், தன்னுடைய ஆயுததாரியை கூப்பிட்டு நம்ம அங்க போவோம். எங்க போவோம்? எங்க போவாங்க? என்ன செய்தி கேட்டு எங்க போவோம்? எந்த பாளையம்? பெலிஸ்தியர். அங்க எத்தனை பேர் இருக்கிறான்? அங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? மணலத்தனையா ஆட்கள் இருக்கிறான். இங்க எத்தனை பேர்? இப்போ 600 கூட இல்ல. இப்ப எத்தனை பேரு? 2 பேர். வா நம்ம அங்க போவோம். எப்படி இருக்கு கதை? பிடிச்சாங்கன்னா பீஸ் ஆக்கிடுவான் 2 பேரையும் சேர்த்து. 12 பீஸ் ஆக்கி 12 கோத்திரத்துக்கு அனுப்பிடுவான். அல்லேலூயா. எவ்வளவு தைரியம் அந்த பயலுக்கு, யோனத்தானுக்கு. சும்மா இருக்கோம்னா அவனையும் கூப்பிட்டு வா நம்ம சேர்ந்து போவோம், ஒரு காட்டிட்டு வரும், ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு அவங்களுக்கு தெரியட்டுன்னு. அல்லேலூயா. எனக்கு ஆச்சரியம் தெரியுமா, இந்த ஆயுததாரி என்ன தெரியுமா சொல்றான்? நீ நின்னுக்க. என்னம்மா 1 சாமுவேல் 14 பாருங்க, 7ஆம் வசனம் வாசிங்க. அவனை பார்த்து இப்படி ஒரு ஆள் கிடைச்சா ராமதண்டத்துல எழுப்புதல் வந்துருமே ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்க இருதயத்துல இருக்கதல்ல, இவனும் பயப்படல. அங்க மணலத்தனையா ஆளு கூடி கிடக்கான். அவனுக்கு கூட்டத்தை பார்த்து இங்க எலி மாதிரி பொந்துக்குள்ள போர் வீரர்கள் ஒளிஞ்சு இருக்கான். இவன் ஆயுததாரினா யாரு தெரியுமா? ஆயுதங்களை சுமக்கிற வேலை. ஆயுததாரினா யாருங்க? ஆயுதங்களை. யாருக்கு ஆயுதம்? இந்த பாரு, இந்த படத்துல இருக்கு, முன்னாடி அவனுடைய தலைவன் போவான், அவனுக்கு ஆயுதங்களை இவன் சுமக்கணும். அதுதான் அவனுக்கு வேலை. இந்த போர் வீரன் என்ன செய்வான் தெரியுமா? யுத்தத்துல போகும்போது முன்னாடி போறவனை ஒரு வெட்டிட்டு அவன் போயிடுவான். இந்த உயிரை துடிச்சிட்டு கிடக்கும். பின்னாடி வர்ற ஆயுததாரி ஒரே போடா போட்டுட்டு போயிட்டே இருப்பான். இவன் அன்கம்ப்ளீட் ஆகிறத இவன் கம்ப்ளீட் ஆக்கிடுவான். இதுதான் ஆயுததாரிக்கு வேலை. ஆயுததாரிக்கு வேலை என்னன்னா சுமக்கிற வேலை. எபிரேயத்துல ஆயுததாரி என்றால் டு லிஃப்ட் அப், கேரின்னு போட்டிருக்கு. அவன் சுமக்கிறவன். அப்போ நம்ம ஏற்கனவே படிச்சோம், யோனத்தான்ட்டையும் சவுல்ட்ட மட்டும்தான் என்ன இருக்கு? 1 சாமுவேல் 13:22 நீங்க வாசி பாருங்க. யோனத்தாள்கிட்டையும் சவுல்ட்ட வாசிக்க, சவுல்ட்டை மட்டும் என்ன இருக்கு? பட்டயம் ஈட்டி இருக்கு, வேற ஒருத்தன்ட்ட இல்ல. இந்த ஆயுததார்ட்ட இல்ல. இவன் வேலை என்ன சொல்லுங்க? இப்பதானே சொன்னேன், இவன் வேலை என்ன? ஆயுதம் சுமக்கிற வேலை. ஆனா இவன்ட்ட என்ன இல்ல? ஒண்ணு இல்ல. யோனத்தான்ட்ட மட்டும் ஒரு ஆயுதம், ஒரு பட்டயம் இருக்கு. ஒண்ணுக்காவத சவுல்ட்ட இருக்கு. அல்லேலூயா. அப்ப இவன் சொல்லியிருக்கணும், ஐயா என் பெயர் ஆயுததாரி, என் வேலையே ஆயுதம் சுமக்க வேண்டிய வேலை, ஆனா ஒண்ணு இல்லை ஐயா அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா அவன் உங்க மனசுல இருக்க மாதிரி செய்யுங்க, நான் வாரேன், பாத்துருவோம் இன்னைக்கு அவங்களா நம்மளான்னு. என்ன தைரியம் இது! சும்மா பொம்மை கதை இல்லை, இந்த கேம் விளையாடும்ல அந்த கேம் கிடையாது, ரியல் போர். பிடிச்சு பீஸ் ஆக்கிறோம். பெலிஸ்தீன் மாதிரி வெறி பிடிச்சவன் கிடையாது. அல்லேலூயா. ஆயுததாரியை கூப்பிட்டு சொல்றான், நம்ம உள்ள போவோம் அப்படின்னு. அவனும் சொல்றான், சரி போவோம் வாங்க, உங்க மனசுல இருக்கிறபடி எல்லாம் செய்யுங்க,
ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆயுததாரி என்ன பண்ணான் தெரியுமா? இப்போ அந்த வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 14:6 வாசிங்க. வாசி. வாலிபனை நோக்கி திரும்ப வாசிங்க. என்ன வசனம்? விருத்த சேதனை இல்லாத அந்த பயங்கள்கிட்ட போவா. அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த கானான் தேசம் நம்முடைய தேசம். இது கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணது. இது அவனுக்கு எந்த உடன்படிக்கையும் கிடையாது, அவனுக்கு எந்த வாக்கு தத்துவமும் கிடையாது. வா போவோம். ஹல்லேலூயா. கொஞ்சம் வேற கொண்டாயிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை. இப்ப வசனம் புரியுதா? ஹல்லேலூயா. 600 பேர் கூட இல்ல, வெறும் 2 பேரு. பட்டம் எத்தனை? 1 தான். பட்டம் எத்தனை? ஒரு பட்டயம் 2 ஆளு. 30,000 ரதம், 6,000 குதிரை, கடற்தனையா போர் வீரர்கள். எப்படி இதுக்கு நம்ம எல்லாம் செய்வோமா? நம்ம கற்பனையில கூட இது நடக்குமா? இது கர்த்தருக்கா ஏதாவது செய்யணும் என்கிற அந்த வைராக்கியம் யோனத்தானுக்குள்ள இருந்தது. ஹல்லேலூயா. அவனுக்கு இந்த வைராக்கியத்தை பாருங்க. இந்த கானான் தேசம் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணது. இது விருத்த சேதனம் இல்லாதவனுக்கு கிடையாது. விருத்த சேதனம் போமா. விருத்த சேதனம் என்றால் உடன்படிக்கை. ஆண்டவர் உங்களோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரா? நீங்க வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள் தானா? உங்க மேல வாக்கு தத்தம் இருக்கா? அப்ப தேசம் கர்த்தருக்குரியது, இந்தியா கர்த்தருக்குரியது, இந்தியா இயேசுவுக்குரியது. ஹல்லேலூயா. அவனுக்கு வைராக்கியத்தை பாருங்க. ஹல்லேலூயா. வைராக்கியத்தை அவனுங்களுக்கெல்லாம் இது கொடுக்க கூடாது அப்படிங்கிற வைராக்கி. நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்களை வல்லமையா எடுத்து பயன்படுத்தணும்னா இந்த ஆயுததாரியை போல கர்த்தரை விசுவாசிங்க. ஹல்லேலூயா. அங்க என்னெல்லாம் நடக்க தெரியுமா? அடுத்த வசனத்தை பாருங்க, செம காமெடியா இருக்கும். வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 14:2 வாசிங்க. கடைசி முனையாகிய, கடைசி முனை என்ன தெரியுமா? அதுக்கு மேல ஓடி ஒளிய முடியாது. அதுக்கு மேல ஓடி ஒளிய முடியாது. அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டான். உட்கார்ந்து எங்க உட்கார்ந்துருக்கான்? ஒரு மாதுளை மரத்தின் கீழே உட்கார்ந்து. அந்த மாதுளை மரத்தை படத்துல பாருங்க, எப்படி எங்க ஒளிஞ்சிருக்கான் பத்தியில. போனது எங்க? லாஸ்ட் எண்டு. இப்போ எவ்வளவு ஒளிய முடியுமோ மாதுளை. இதுக்கு அடியில ஒரு ஆள் போனா தெரியுமா? கண்டிப்பா தெரியாது. ஹல்லேலூயா. கையில என்ன இருக்கு? சவுல் கையில என்ன இருக்கு? பட்டயம் இருக்கு. ஆனா ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். பார்த்தான் யோனத்தான், இவனை நம்பிட்டு இருந்தா வாக்கு தத்தெல்லாம் சுதந்திரிச்ச மாதிரிதான் அப்படின்னு அவன் கிளம்பிட்டான். ஹல்லேலூயா. அவன் என்ன பண்றான் தெரியுமா? சவுல்கிட்ட சொல்லல, அங்க இருக்கிற ஆசாரன்னு சொல்லி. ஏன்னா ஆசாரன்னு சொன்னா சவுல்கிட்ட சொல்லிடுவான். அடுத்த 4ஆம் வசனம் வாசிங்க. போக பார்த்த இந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறை, அந்த பக்கம் ஒரு போதும். இந்த படத்துல பாக்குறீங்க, நடுவுல ஒரு பள்ளத்தாக்கு போகுது. அந்த லாஸ்ட்ல இது வந்து ரியல் பிக்சர். இது ரியல் பிக்சர். எப்படி யோனத்தான் அந்த யுத்தம் நடந்த டைம்ல எப்படி இருந்தா அந்த அந்த பக்கம் பெலிஸ்தேர் பாளையம், இந்த பக்கம் ஒரு செங்குத்தான பார்வை, நடுவுல பள்ளத்தாக்கு, அந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறை. உங்களுக்கு புரியுதா? ஹல்லேலூயா. இப்போ இந்த செங்குத்தான பாறையை தாண்டி கீழே இறங்கி மேல போனோம். சொல்ல புரியுதா? கீழே இறங்கி மேல. இன்னொரு படத்துல கூட நீங்க பார்க்கலாம். இந்த இதுக்காருங்க இந்த மாதிரி கீழே இறங்கி மேல போனோம். இப்போ இந்த செங்குத்தான பாறையில் ஏறும் போது அங்க இருக்கணும் தெரியுமா தெரியாதா? இவன் கீழே இறங்கி வரும்போது இந்த பள்ளத்தாக்குல வச்சு கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அங்க வச்சு சொல்லி முடிச்சிடணும். அப்போ எவ்வளவு தடை இருக்கு. சவுலுக்கு தெரியாது, கையில பட்டயம் இல்லை, இவ்வளோ முன்னாடி 2 மலை இருக்கு. இதெல்லாம் அந்த ஆயுததாரி யோசிக்கவே இல்லை. அவன் கர்த்தருடைய வாக்குத்தத்தை மாத்திரம் விசுவாசித்தான். ஹல்லேலூயா. நான் நல்லா கவனிங்க. ஆண்டவர் உங்களை ரட்சிக்கும் பொழுது ஒரு வாக்குத்தத்தை தந்திருப்பார். உங்களை ஊழியத்தை கலைக்கும் ஒரு வாக்குத்தத்தை தந்திருப்பார். அதுதான் உங்களுக்கு ஆயுதம். அதை நம்புங்க.
ஹல்லேலூயா. அந்த வாக்கு தத்தம் தான் உங்களை கர்த்தருடைய கரத்துல வல்லமையாய் ஆயுதமாய் பயன்படுத்த போகிறது. ஹல்லேலூயா. நிறைய பேர் வாக்கு தத்தத்துல நீங்க மறந்துருப்பீங்க. நம்ம சில பேருக்கு அதை எங்கேயோ அதை எழுதி கூட வச்சிருக்கோம். எங்கேயோ என்னைக்கோ ஆண்டவர் பேசினாரு, நமக்கு எல்லாம் மறந்துருக்கும். ஆனா அந்த வாக்கு தத்தத்தை வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த வாக்கு தத்தின்படி என்னை பயன்படுத்த ஆண்டவரே அப்படின்னு நீங்க கேட்டு பாருங்க, கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த ஆயுததாரி பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த மனுஷன் என்ன பண்ணான் தெரியுமா? அப்படியே கர்த்தருடைய வார்த்தையை நம்பினா. போறது யோனத்தானா கூட இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்தான்? அப்படியே நம்பினான். ஹல்லேலூயா. அந்த அதிகாரம் ஃபுல்லா நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. யோனத்தான் இந்த மலைக்கு மேல ஏறிட்டு ஆயுததாரி பார்த்து சொல்றான், இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? நம்ம தலையை காட்டுவோம். என்ன காட்டுவோம்? நிறைய சொல்லுவாங்கல்ல, கல்யாண வீட்டுல கூப்பிட்டாங்க தலையை காட்டு வந்துறேன், அந்த மாதிரி நம்ம தலைய காட்டுவோம்னு இவன் சொல்றான். தலையை காட்டிட்டு பெலிஸ்தேன் வா என் கூட யுத்தம் பண்ணுன்னு போனா சொன்னா இதுதான் அடையாளம், நம்ம யுத்தம் பண்ணணும். இல்ல நீங்க அங்க இறங்க நாங்க வாரோம்னு சொன்னா யுத்தம் பண்ணக்கூடாது, இதுதான் அடையாளம். யோனத்தான் அந்த மலைக்கு மேல ஏறி தலையை காட்டுறான். பெலிஸ்தியர்கள் அங்கிருந்து யோனத்தானுடைய முகத்தையும் யோனத்தான் ஆயுததாரி முகத்தையும் பார்த்தோன்னே அவனுக்கு சொல்றானாங்க, அவனுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வா பாப்போம், ஒரு கை பாப்போம் வா. ஹல்லேலூயா. உடனே யோனத்தான் சொன்னா இந்த அப்படி இதான் அடையாளம், வா போ யுத்தத்துக்கு. ஹல்லேலூயா. வா இப்ப வா, இன்னும் உங்களை ஒரு வழி பண்றோம்னு இந்த செங்கர சத்தம் போடுறான் பெலிஸ்தியர்கள். யோனத்தான் உடனே இறங்கி ஓடி என்ன பண்ணான் தெரியுமா? பைபிள் சொல்லுது, தன்னுடைய கையை வச்சு காலை வச்சு தவழ்ந்து போறான் அடுத்த கல்மனையில. கையில என்ன இல்ல, பட்டயம். பட்டயம் யார் கையில இருக்கு? ஆயுததாரி கையில கொடுத்துட்டு மங்கி மாதிரி ஏறான் கிடக்குன்னு. அப்போ அங்கிருந்து ஒருத்தன் வந்து ஈட்டியத்துக்கு மேலத்துக்கு போட்டாலும் ஜோலி முடிஞ்சு. ஆனா இவன் கடன்னு ஏறான். ஏறிட்டு பைபிள் சொல்லுகிறது, 13ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், யோனத்தான் தன் கைகளாலும் தன் கால்களாலும் தவழ்ந்து ஏறினான், அவன் ஆயுததாரி அவன் பின்னாலே ஏறினான். அப்பொழுது அவர்கள் யோனத்தானுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு கையை வச்சு அவ்வளவு வரையும் இழுத்து போடுறான். பின்னாடி இருக்க ஆயுததாரி ஒரு குத்து இவனை பொத்து அவ்வளவு பேரும் கீழே விழுறான். எத்தனை பேர் விழுந்தான் தெரியுமா? 15ஆம் வசனத்துல 20 பேர் கீழே விழுறான். 14ஆம் வசனத்துல எத்தனை பேர் விழுறான்? 20 பேர் விழுறான். இந்த 20 பேர் விழுற வரைக்கும் தான் ஆண்டவர் பார்த்துட்டு இருந்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறார். 15ஆம் வசனம் வாசிங்க. பயங்கரம் உண்டாகி எல்லாரும் திகில் அடைந்தார்கள். பூமி என்னாச்சு? அங்க ஆண்டவர் ஒரு எர்த்குவேக்க கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அது தேவனால் உண்டான பயங்கரமா இருந்தது. இந்த விசுவாசம், இந்த ஆயுததாரிக்குள்ள இருந்த விசுவாசம் கர்த்தர் கனப்படுத்தி என்ன பண்ணார்னா ஒரு எர்த்குவேக்க கொண்டு வந்தார். அவ்வளவு பெலிஸ்தியர்களுக்குள்ளவும் மண்டையில கிறுக்கு ஆயிற்று. ரியல் பைபிள் அப்படிதான் சொல்லுது. அவனுக்கு மண்டையில கிறுக்கு பிடிச்சிட்டு அவன் வெட்ட ஆரம்பிச்சிட்டான். மாறி யுத்தம் பண்றானுங்க. நம்ம வெட்டுறது நம்ம ஆள் இல்லான்னு அவனுக்கு தெரியல. அவனுக்கு மெண்டல் மாதிரி ஆயிட்டான். பூமி அதிர்ச்சி வந்து பயத்துல திகில் அடைஞ்சி கண்ணெல்லாம் அவனுக்கு இருட்டி போய் அவன் ஆளைய அவன் வெட்ட ஆரம்பிச்சிட்டான். பெரிய ரட்சிப்பை கர்த்தர் அன்னைக்கு இஸ்ரவேலுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. நீங்க அதிகாரம் ஃபுல்லா படிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அந்த வெற்றியை சவுல் கொண்டாடாம பயங்கர பிரச்சனை பண்ணிட்டு அது நம்ம படிக்கண்டாம். ஆனால் கடைசியில யோனத்தானை கொல்றது கூட அவன் முயற்சி பண்றான் சவுல். ஆனா கர்த்தர் யோனத்தானுடைய ஜீவனை ஆண்டவர் காப்பாற்றார். ஆனா 23ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், இப்படி கர்த்தர் அண்டை தினம் இஸ்ரவேலை ரட்சித்தார். அந்த யுத்தம் அப்படியே நடந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் அண்டை தினம் இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்தார். இந்த யோனத்தான் மூலமாய் ஒரு மிராக்கிள் ஆண்டவர் செய்தார். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். உங்களை கொண்டு சில அதிசயங்களை கர்த்தர் செய்ய வேண்டும் என்றால் அருமையான தெய்வ பிள்ளைகள், நீங்க கர்த்தருக்காக நான் ஏதாவது இந்த யோனத்தான் மாதிரி நான் செய்யணும்னு நீங்க முயற்சி எடுக்கணும். எடுப்பீங்களா? எத்தனை பேர் எடுக்க ஆயத்தமா இருக்கீங்க? இவ்வளவு நேரம் செய்தி கேட்டீங்க. நான் ஒன்னு ஜெபம் பண்ணுவேன், இல்ல கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும். இந்த பாரத்தோடு இந்த ஆராதனையும் எழுப்பி போங்க. ஹல்லேலூயா.
ஒருவேளை வயதான பாட்டிமார் நீங்களாம் ஊழியம் செய்ய முடியாமல் இருக்கலாம். நீங்கள் உட்கார்ந்த இடத்துல ஜெபம் பண்ணாலே போதும். தேசத்திற்காக, இந்த ராம தண்டத்துக்காக ஒரு நாளைக்கு ஒரு 10 சொட்டு கண்ணீர் வடிங்க. இன்னும் கொஞ்ச நாளில் இங்கே ஒரு எழுப்புதல் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க கூட இருக்கிறவங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ஆண்டவரை பத்தி சொல்லுங்க. உங்க கூட பழகிறவங்க ஆண்டவரை பத்தி சொல்லுங்க. கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும்னு ஒரு முயற்சி எடுத்து நீங்க இறங்குனீங்கன்னா உங்க வாழ்க்கையில சில அற்புதங்களை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. சோ அதற்கு வேண்டியது 3 காரியங்கள். முதல்ல நம்ம படிச்சோம், என்னது படிச்சோம்? கர்த்தரை ஒரு மனப்பூர்வமா எது செய்தாலும் கர்த்தருக்காக நம்ம செய்யணும். 2வது, நமக்கென்று ஒரு கொல்லன் இருக்க வேண்டும். 3வது விசுவாசிக்க. 3வது என்ன செய்யணும்? 3 காரியம். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. எதை செய்தாலும் மனப்பூர்வமா செய்யணும். சொல்லுங்க, எதை செய்தாலும் மனப்பூர்வமா செய்யணும். எனக்கென்று ஒரு கொல்லன் இருக்கணும். சொல்லுங்க, எனக்கென்று ஒரு கொல்லன் இருக்கணும். நான் கர்த்தரை அதிகமாய் விசுவாசிக்கணும். நான் வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. ஆமா, நம்ம எல்லாரும் எழும்பி நிற்கலாம், ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Hallelujah. 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 ரீகபா சங்கடா தியான்டா லராதரா. எல்லாரும் நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போறோம். இவ்வளவு நேரம் நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டீங்க. இப்பொழுது நான் ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய கரத்துல ஒரு வல்லமையான ஆயுதமா நான் இருக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்படுங்க. அதுதான் உங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதமே. ஏசப்பாக்காக அவருடைய கரத்துல ஒரு வல்லமையான ஆயுதமா நான் மாறணும். விருப்பம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பாட்ட கேளுங்க. ஏசப்பா, நான் உங்க கையில ஒரு ஆயுதமா, வல்லமையான ஒரு ஆயுதமா நான் இருக்கணும் ஏசப்பா. கேளுங்க. ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவாருங்க. நீங்க நினைக்கிறீங்களா எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறேன்? அப்படிலாம் நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை தான் பயன்படுத்த போகிறார். எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்க பாருங்க, அந்த குவாலிஃபிகேஷன் தான் ஆண்டவருக்கு வேணும். அந்த தாழ்மை தான் ஆண்டவருக்கு வேணும். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா, என் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய போராட்டங்கள் உண்மைதான். ஆனால் நான் உமக்காக உம்முடைய பாரத்தை நான் சுமக்கிறேன் ஏசப்பா. சொல்லுங்க பாப்போம். ஏசப்பா, உம்முடைய பாரத்தை நான் சுமக்கிறேன். ஆண்டவரே, நான் என் கூட பழகிறவங்க, என் கூட படிக்கிறவங்க எல்லாருக்கும் முடிந்த வரைக்கும் உண்மை பற்றி நான் சொல்லுவேன். நான் உம்முடைய கரத்தில் ஒரு வல்லமையான ஆயுதமா நான் பயன்படுவேன். என்னுடைய காரியத்தை நீங்க பார்த்துடுங்கப்பா. உம்முடைய ராஜ்யத்துக்குரியதை நான் பார்த்துப்பேன், என் காரியத்தை நீங்க பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க பாப்பா. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே இதை நீங்க செய்து பாருங்க. இந்த வாரத்திலேயே சில இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை நீங்க பார்க்க முடியும். யோனத்தானுக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்ய நல்ல தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. தடைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. தடைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கைத்தட்டி பாடலாமா? சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆமை, நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை
பாடலாம். மலைகளே மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே, சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே, சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கைத்தட்டி பாடுங்க, எல்லாரும் கைத்தட்டி பாடுங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கேட்ட வார்த்தைகளை வைத்து நம்ம எல்லாரும் ஆவியில நிரம்பி கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை வைத்து நம்ம கேட்டு இருக்கிறோம், ஆனா ஜெபம் பண்ணாதான் அதை நம்ம செயல்படுத்த முடியும். ஜெபிக்கும் பொழுதுதான் சிந்தையில் இருக்கிற வார்த்தை இருதயத்துல பதிக்கப்படும். ஜெபிங்க, அந்த வார்த்தை வைத்து ஜெபிங்க. ஆண்டவரே, நான் உம்முடைய கரத்துல உமக்காய் பயன்படணும் ஏசப்பா. நீர் கொடுத்த இந்த சின்ன வாழ்க்கையில உமக்காய் நான் ஏதாவது செய்து ஆண்டவரே, நான் உமக்காய் நான் உம்முடைய ராஜ்யத்துல பயன்படணும் ஏசப்பா. அதுக்கு வேண்டிய பரிசுத்தம், அதற்கு வேண்டிய தாழ்மை, அதற்கு வேண்டிய கிருபை, அதற்கு வேண்டிய வரம், அதற்கு வேண்டிய ஆண்டவரே எல்லா கிருபைகளும் எனக்கு தார ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரத்துல நீங்க வல்லமையான பயன்பட எதையும் ஆண்டவரை பேருக்கா கடமைக்கான செய்யக்கூடாதப்பா. நம் மனப்பூர்வமா செய்யணும் ஏசப்பா. ஒரு வற்புறுத்தலோடு செய்யக்கூடாதப்பா. எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. என்னுடைய கொல்லன் யார் என்று நான் கண்டுபிடித்து அவரோடு ஆண்டவரே அப்பா ஆவிக்குரிய ஆண்டவரை உறவுல நிலைநிற்க எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பான்னு கேளுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் பட்டயமும் என் ஈட்டியும் ஒரு நாளும் மழுங்கி போக கூடாது. சொல்லுங்க, என் பட்டயமும் ஈட்டியும் மழுங்கி போக கூடாது. என் வசன சத்தியமும் என் வைராக்கியமும் மழுங்கி போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. என்னை ஆண்டவரை கருக்காக்கிற கொல்லனை ஒவ்வொரு ஆண்டவரே நாட்களிலும் ஆண்டவரை அவர்களை ஆண்டவரை நான் கனப்படுத்த அவர்களோடு ஆண்டவர்கள் கீழ்ப்படி எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரை கேளுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை விசுவாசிக்க, அந்த ஆயுததாரியை போல கர்த்தரை நான் விசுவாசிக்க எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி கர்த்தர் நம்மோடு பேசின கிருபைகளுக்காக நாம் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த பகுதியை ஆளுகை செய்கிற பொல்லாத வல்லமைகள் ஆமென் விழுந்து போக முடிய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த ஆமென் சுற்றுப்புறங்க ஏரியாக்களை கண்ட்ரோல் பண்ணுகிற பொல்லாத வல்லமைகளுடைய கிரியைகள் அழிக்கப்படும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த கிரியைகள் சுட்டரிக்கப்படும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த கிரியைகள் ஒரு நாளும் ஆதிக்கம் கொள்ளாதபடி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். மாந்திரிக வல்லமைகள், சத்துருடைய கிரியைகள், மந்திரவாத கிரியைகள் இந்த பகுதியில் செயல்படாமல் அடங்கி போகும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த பகுதி இயேசுவுக்கு சொந்தமாகும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்தியா இயேசுவுக்கு சொந்தமாகும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.